வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த மனவளக்கலை அன்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் ஐயுணர்வும் மெய்யுணர்வும் என்ற தலைப்பை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இது சம்பந்தமாக எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் தங்களது கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களும் எளிய முறையிலே இந்த கருத்தினை விளக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அருட்தந்தையின் வழியிலே நின்று இந்த ஐயுணர்வும் மெய்யுணர்வும் என்பது பற்றிய ஒரு உண்மையை உணர்ந்து கொள்வோம். அருட்தந்தை அவர்கள் அந்த ஞான களஞ்சியத்தில் ஒரு இடத்தில் சொல்கிறார்கள், உருவம், சுவை, மனம், ஒளி, ஒளி இவ்வைந்தை உணர்ந்து கொள்ளுதல் ஐயுணர்வு எனப்படும். அருவமயமாய், சக்தியாய், அனைத்துக்கு மூலமாய், அறிவாய் உலகொன்றை அகத்துணதல் மெய்யுணர்வாம் என்று சொல்கிறார்கள். அதாவது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று மகிழ்ச்சியர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அந்த 5 புலன்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடியவற்றை ஐயுணர்வு என்ற நிலையில சொல்கின்றோம். 5 புலன்களுக்கும் அப்பாற்பட்டு அறிவின் மூலமாக சிந்தனை செய்யக்கூடிய நிலை, அது அருவமாக, சக்தியாக, அனைத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய நிலையை அது மெய் உணர்வு என்று சொல்கின்றோம். ஆக புலன்கள் மூலமாக மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய புலன்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய அறிவை புலன் அறிவு என்று சொல்கின்றோம். பொதுவாக 5 புலன்கள் நமக்கு இருக்கின்றன. மெய் என்பது உடம்பு, தோல் மூலமாக, நாக்கின் மூலமாக, மூக்கின் மூலமாக, கண்கள் மூலமாக, காதுகளின் மூலமாக, இப்படி 5 புலன்கள் மூலமாக 5 வகையான அறிவை பெறுகிறோம். உடம்பின் மூலமாக தொடு உணர்வு என்பதும், நாவின் மூலமாக சுவை உணர்வு என்பதும், மூக்கின் மூலமாக மனம் அல்லது வாசனை உணர்வு என்பதும், கண்கள் மூலமாக வெளிச்சம், பார்வை உணர்வு என்பதும், காதின் மூலமாக ஓசை, ஒளி என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படி இந்த புலன்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியவற்றை நாம் ஐயுணர்வு என்று சொல்கின்றோம். பொதுவாக இன்று நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் இந்த புலன்கள் மூலமாக இதுவரை நாம் பெற்ற பதிவுகள் தான் இன்று நமக்கு அனுபவங்களாக இருக்கின்றன. ஓரறிவுள்ள தாவரங்கள், 2 அறிவுள்ள புழுக்கள், 3 அறிவுள்ள பூச்சிகள், 4 அறிவுள்ள ஊர்வன, 5 அறிவுள்ள விலங்குகள், 6வது அறிவுள்ள மனிதன் என்று வகைப்படுத்துகின்ற போது ஒவ்வொரு அறிவாக வந்து 6வது அறிவு என்ற நிலையிலே தனக்குத்தானே சிந்திக்கக்கூடிய நிலை, தனக்கு மூலமான இறைநிலை அறியக்கூடிய பண்புகள், அந்த பேராற்றலையும் பேரறிவையும் பிரபஞ்சத்தையும் உணரக்கூடிய நிலை, பகுத்து தொகுத்து பார்க்கக்கூடிய நிலை, இவற்றையெல்லாம் 6வது அறிவு என்றும், அதன் உச்ச நிலையிலே தெய்வத்தை உணரக்கூடிய பக்குவம் அதனை மெய்ப்பொருள் என்றும் சொல்கின்றோம். ஆகவே இந்த புலன்கள் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியது ஒரு அடிப்படை. அந்த புலன்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த அனுபவங்களை வைத்துக் கொண்டு எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த அருவத்தை, ஆற்றலை, தெய்வத்தை, பிரமத்தை உணரக்கூடிய நிலையை மெய்யுணர்வு என்றும் சொல்கின்றோம். இதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக இருக்கிறோம். இந்த புலன்கள் மூலம் தெரியக்கூடியதெல்லாம் ஒரு பொருளை பார்க்கிறோம். அந்த பொருள் ஒரு வெளிச்சம் பெற்று பிரதிபலிக்கக்கூடிய நிலையில அது பொருளாக நமக்கு தெரிகிறது. அதை தொட்டு பார்க்கிறோம். அதே போன்று ஒரு பழத்தை சுவைக்கிறோம், சுவையை உணர்கிறோம். வாசனை, ஒரு மலரிலிருந்து வரக்கூடிய வாசனையை அனுபவித்து பார்க்கிறோம். ஒரு இனிமையான ஒரு ஓசை, ஒரு குயில் கூவுகிறது, பார்த்து ரசிக்கிறோம். அங்கே ஒரு மயில் நடனமாடி கொண்டிருக்கிறது, பார்க்கிறோம், ரசிக்கிறோம். இவையெல்லாம் நம்முடைய புலன்கள் மூலமாக நாம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒன்று. அதில் அந்த ரசனைக்கேற்ப நமக்கு பல அனுபவங்கள் வேண்டியன, வேண்டாதன, நமக்கு இன்பத்தை ஊட்டுவன, துன்பத்தை ஊட்டுவன என்றெல்லாம் பிரித்து பார்க்கிறோம். பிரித்து பார்த்து அந்த வேண்டிய அனுபவங்களை கூட்டிக் கொள்கிறோம்.
வேண்டாத அனுபவங்களில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்கிறோம். இது அந்த 5 புலன்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. அந்த 5 புலன்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவை வைத்துக் கொண்டுதான் நாம் இன்று இந்த இயற்கையை, சமுதாயத்தை, இவற்றை பற்றி நாம் புரிந்து கொண்டு அவற்றிற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோம். பெரும்பாலான மற்ற இனங்கள் எல்லாம் அந்த 500 நிலையோடு தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அப்படியே வாழத் தொடங்கிவிடும். ஆனால் மனிதன் அந்த 500 நிலைகளை பெற்ற அந்த அனுபவங்களை பயன்படுத்திக் கொண்டு அதற்கு மேலாக இந்த இயற்கையின் அந்த பயன்களை எல்லாம் அனுபவிக்க தொடங்குகிறான். அந்த இயற்கையின் வளத்தை எல்லாம் தனது வாழ்வின் வளமாக மாற்றிக் கொள்கின்றான். இன்னும் அதற்கு மூலமான அந்த ஆற்றலை அறிந்து கொள்ள முயற்சிக்கின்றான். அந்த வகையிலே அவன் விஞ்ஞானத்தை வளர்த்து பல கருவிகளை உருவாக்கி வாழ்க்கை நலத்தை உயர்த்திக் கொள்கின்றான். அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை பற்றியும் அறிய முயற்சிக்கின்றான். இப்படி அந்த 500க்கு மேலாக அவன் எடுக்கக்கூடிய முயற்சி, தனது மூலத்தை அறியக்கூடிய நிலை, அவற்றையெல்லாம் பொதுவாக மெய்யுணர்வு என்ற நிலையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே ஐயுணர்வோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்த மெய்யுணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை நிலையும் அறிகின்ற போதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது மேன்மை அடைகிறது, சிறப்படைகிறது. அந்த மனித வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. அறிவே தெய்வம் என்ற கருத்தை வலியுறுத்த வந்த ஞானி ஒருவர், எதனோடும் நின்றோங்கும் அறிவு ஒன்றே தெய்வம் டோமனில் கேளீரோ என்றும், பல மதத்தினர் பல வகையாய் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதன் இயல்பும் ஒளியுறும் அறிவாகும், அதன் நிலை கண்டோர் அல்லலை அகற்றினார், அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் என்றும் கூறியுள்ளார். அறிவே தெய்வம். தெய்வம் என்ற நிலையிலே பல நிலைகளை நாம் பார்க்கின்றோம், பல கற்பனைகளை பார்க்கிறோம், எது மூலம் என்று அறிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். ஆகவே அருவமாக இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி, வெட்டவெளி, மகிழ்ச்சியின் கருத்துப்படி பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற தன்மைகளை உடைய அந்த வெளி தனக்குள்ளே இருக்கக்கூடிய பேராற்றலையும் பேரறிவையும் அதை வெளிப்படுத்துகின்ற போது அது இறைத்துகளாக வந்து காந்தமாக வந்து அதன் பிறகு அது கூட்டி சேர்ந்து இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த விண்ணாகி, அணுக்களாகி, பஞ்சபூதங்களாகி, இத்தனை வகையான நட்சத்திரங்கள், கூட்டங்கள், இந்த பிரபஞ்சம் என்று வந்து உயிரினங்கள் வந்து இப்படி வளர்ந்து வருகிறது. ஆக எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம், அதை கடவுள் என்று சொல்லலாம், தெய்வம் என்று சொல்லலாம். ஆகவே அது பேராற்றல் படைத்தது, பேரறிவு படைத்தது. ஆக அறிவு நிலையாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே அந்த மூலத்தை, அந்த பிரம்மத்தை, அந்த அருவமான நிலையை அதை தெய்வம் என்று சொன்னார்கள். அது பேராற்றல் பெற்றது, பேரறிவு பெற்றது. அதைத்தான் அறிவே தெய்வம், அது அருவமானது, எல்லா இடத்திலும் நீக்கமர நிரம்பி இருக்கக்கூடிய ஒன்று, எல்லா பொருளும் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த ஒன்று, எல்லா வகையான அறிவுக்கு மூலமாக இருக்கக்கூடிய பேரறிவை பெற்றது, எல்லாம் தோன்றுவதற்குரிய ஆற்றலை பெற்றது, பேராற்றலை பெற்றது என்ற நிலையிலே அருட் தந்தை அவர்கள் அதை வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், பலம் 4 ஒன்றடைந்த பெருவழியே தெய்வம் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த நிலையிலே அந்த அறிவே தெய்வம் என்ற ஒரு கருத்தினை நாம் இங்கே உணர்ந்து பார்க்கலாம். அதனை ஆண்டவன், தெய்வம், முழுமுதற் பொருள், மெய்ப்பொருள் என்றெல்லாம் சொல்கின்றோம். அதுதான் அறிவு. அறிவு என்ற பெயர் அறிந்து கொண்டு வரக்கூடிய செயலை விளங்குவது. ஒரு ஆராய்ச்சி செய்து அந்த நுணுக்கமாக சிலவற்றை முடிவு செய்வது, அந்த மூலத்தை அறிந்து கொள்வது. ஆக அந்த அறிவின் ஆழத்திற்கு சென்று பார்ப்பது. ஆகவே அந்த தெய்வத்தையே நாம் அறிவு என்று சொல்கிறோம். அறிந்து பார்க்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறுகின்ற போது அந்த அறிந்து பார்க்கக்கூடிய முயற்சி, அதை அறிவு, அதுதான் தெய்வம் என்று சொல்கின்றோம். இது ஒரு பொருத்தமான ஒரு வார்த்தை தான். தெய்வம் என்பது அரூபமானது, அறிவு என்பதும் அரூபமானது. தெய்வம் என்பது அரூபமானது, ஆற்றல் என்பதும் அரூபமானது. ஆகவே பேராற்றலும் பேரறிவும் படைத்த அந்த சுத்த வெளியை, வெட்ட வெளியை, அதனை
தெய்வம் என்று சொல்வதும் அறிவே தெய்வம் என்று சொல்வதும் ஒரு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். முன்னதாக வேகமாக இயக்கமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்திற்கு சக்தி என்று சொல்கின்றோம். அந்த வேகத்திற்கு அடிப்படையாக நிலையாக இருக்கக்கூடிய ஒன்றை பொருள் என்று சொல்கின்றோம். மெய் என்பதை முழுமுதற் பொருள் என்றும் பூரணம் என்றும் சிவம் என்று சொல்கின்றோம். ஆம், அதாவது ஒரு வேகம், ஒரு இயக்கம் இருக்கிறது. ஒரு வெளிச்சம் ஒரு இடத்திலிருந்து வருகிறது, ஒரு இடத்திலிருந்து ஒரு ஓசை வருகிறது, ஒரு மின்னல் வருகிறது, ஒரு இடி வருகிறது. அப்ப இவையெல்லாம் இங்கே வேகமாக ஒரு இயக்கம் நடைபெறுகிறது என்ற அர்த்தம். ஆனால் அது எங்கிருந்து வருகிறது, எந்த இடத்திலிருந்து வருகிறது, அது வருவதற்கான காரண பொருள் என்ன? ஒரு மின்னல் வருகிறது என்று சொன்னால் இரண்டு மேகங்கள் அது ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுகின்ற போது ஏற்படக்கூடிய நிலை. அப்பொழுது அந்த அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய மின்சாரம் மாற்றம் அடைகின்ற போது அது வெளிச்சமாக வெப்பமாக, அதே போன்று அது ஓசையாக வெளிப்படுகின்ற போது வரக்கூடிய நிலை, அது வெளிச்சமாக வெப்பமாக வருகிறது. அப்படி ஒரு பொருளிலிருந்து அந்த ஆற்றல் வெளிப்பட்டு அது பல்வேறு நிலைகளில் மாற்றம் அடைந்து வருகிறது. ஆகவே மெய் என்பது தன்மை என்னவென்றால் அசையாது இருத்தல் என்பது. அசையாது இருந்தால் மெய் என்றும் அசைந்தால் உயிர் என்றும் சொல்லப்படும். பொதுவாக மெய் என்பது ஒரு அசையாமல் இருக்கக்கூடிய நிலையை குறிக்கக்கூடிய ஒன்றாக பாவனை செய்கிறோம். அசைகின்ற போது அது ஒரு சக்தியோடு தொடர்புடையதாக, ஒரு ஆற்றலோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த நிலையிலே அதை உயிர் என்று சொல்லலாம். அசையாமல் இருப்பதை மெய் என்றும், அசையக்கூடியதை ஒரு ஆற்றல், ஒரு உயிர் என்றும் வைத்துக் கொள்ளலாம். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய மெய்ப்பொருளை மெய் என்றும், அதன் பின்ன நிலை அடைந்த நிலையிலே பிராக்மெண்டட் ஸ்டேஜ், வேகம் கொண்டு இயங்குவதை, விரைவு கொள்வதை சக்தி என்று சொல்கிறோம். ஆக மூல நிலையாக இருந்த அந்த பிரம்மம் அசையாது இருந்த நிலை, அதை சிவம் என்று சொல்லியும், அது அசைகின்ற போது அதனை சக்தி என்ற நிலையை சொல்கிறோம். அந்த நிலையிலே அது பொருளாக மாறக்கூடிய நிலை, அதை சக்தி என்று சொல்கிறோம். ஆகவே அந்த மெய் என்பது அசையாமல் இருந்த நிலை, அரூப நிலை. அதிலிருந்து ஒரு அசைந்த நிலை, அது வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய நிலை, அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்னர் நான் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சமாக மாறக்கூடிய நிலை, அது பிராக்மெண்டட் ஸ்டேட், அதிலிருந்து தோன்றிய நிலை என்று சொல்லலாம். சக்தியானது பிரிந்து தனியாக நிற்கிறதா என்றால் இல்லை. சக்தியாக இருப்பது சிவமேதான். ஆனால் சிவம் என்ற சொல்லை மாற்றி சக்தி என்ற சொல்லை பயன்படுத்துவது மனிதன் புரிந்து கொள்வதற்காக வந்த மொழி வழக்கு. சக்தி என்று சொன்னவுடனே அர்த்தம் வேறுபட்டதா என்றால் இல்லை. இயக்க நிலையை குறிப்பிட்டு காண்பதற்கு வைத்த பெயர்தான் இது. இதுபோன்று ஜீவனிடத்தில் இதனை அறிவு என்று சொல்கின்றோம். ஆம், அப்ப சிவமாக இருந்தது அசைந்த போது சக்தி என்று சொல்கிறோம். அதுவே மற்ற இன்னும் வெவ்வேறு நிலைகளில் அந்த அசைவு ஏற்படுகின்ற போது, அது ஜடப்பொருளுக்குள்ளே ஜீவனுக்குள்ளே இன்னும் ஒரு மேம்பட்ட நிலை வருகின்ற போது அதனை நாம் அறிவு என்று சொல்கின்றோம். ஜீவராசியினுடைய புலன் உறுப்புகளின் பரிணாமத்தை ஆராயும் போது செடி கொடி எல்லாம் ஓரறிவு உடையன. தொட்டால் உணரக்கூடிய ஸ்பரிச உணர்ச்சி மட்டும் உடையவை. அதனை ஓரறிவு உயிர் என்று சொல்கிறோம். ஆம், உடல் மட்டும் இருக்கக்கூடிய, தொடு உணர்வை மட்டும் அனுபவிக்கக்கூடிய செடி கொடி தாவரங்கள் மரங்கள் இவற்றை எல்லாம் ஓரறிவு ஜீவன் என்று சொல்கிறோம். அதற்கு உடல் மட்டும்தான் உண்டு. தொட்டால் தெரியும். அதற்கு நாக்கு இல்லை, மூக்கு இல்லை, கண்கள் இல்லை, காது இல்லை, மற்ற புலன்கள் இல்லை. ஒரே ஒரு புலன் தான் இருக்கிறது. அந்த ஒரு புலனின் மூலம் ஒரே ஒரு அறிவு தான், தொடு உணர்வு மட்டும்தான் அதற்கு இருக்கிறது. ஆகவே அந்த ஜீவன்களை எல்லாம் நாம் ஓரறிவு ஜீவன் என்று சொல்கிறோம். அதற்கு உதாரணமாக நாம் தாவரங்களை எடுத்துக்கொள்ளலாம். தாவரத்தில் கூட இந்த தொட்டாஞ்சினி போன்ற தாவரங்கள், அது தொட்டவுடனே அந்த இலைகளை சுருக்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கிறது. இப்படி உடல் மட்டுமே இருக்கக்கூடிய, தொடு உணர்வை மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஜீவன்களை ஓரறிவு ஜீவன் என்று சொல்கின்றோம். அதன் பிறகு அந்த நா வருகின்ற போது சுவை உணர்வு வருகிறது. அதன் மூலமாக உணவின் பல்வேறு நிலைகளை அது உணர்ந்து கொள்கிறது. அந்த சுவை உணர்வு பொதுவாக மண்புழு போன்ற அந்த ஜீவன்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
மண்புழு, நத்தை, இது போன்ற அதில் நிறைய உயிரினங்கள் இருக்கின்றன. அந்த 2 அறிவு படித்த நிலைகளில் நிறைய உயிரினங்கள் இருக்கிறது. நமக்கு நாம் கற்பனை செய்வதற்கு, பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடியது மண்புழு போன்ற நிலை. அங்கு தொடு உணர்வும் சுவை உணர்வும், இந்த 2 உணர்வும் சேர ஆரம்பிக்கிறது. இரண்டையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை பெறுவதால் அதை 2 அறிவுள்ள ஜீவன்கள் என்று நாம் சொல்லுவோம். அடுத்தது, அதாவது முகர்ந்து பார்க்கக்கூடிய உணர்வு, வாசனை உணர்வு தெரியக்கூடிய நிலை. பொதுவாக பூச்சிகள், வண்டுகள் இவையெல்லாம் அந்த முகர்ந்து பார்க்கக்கூடிய பண்புகள். அதற்கு பிறகு இப்ப நமக்கும் கூட, மனிதனுக்கும் வாசனை தெரியக்கூடிய உணர்வுகள் இருக்கிறது. மற்ற 3 அறிவு 4 அறிவு எல்லா ஜீவன்களுக்கும் வாசனை தெரியக்கூடிய இருக்கிறது. ஆனால் அந்த கண்கள் காது இல்லாமல் மூக்கு மட்டும் இருக்கக்கூடிய பூச்சிகள், வண்டுகள் இவை எல்லாம் இருக்கின்றன. அவைகளுக்கு கண்கள் இருக்காது, காதுகள் இருக்காது. ஆனால் உடம்பு இருக்கும், வாய் இருக்கும், மூக்கு இருக்கும், வாசனை உணரக்கூடிய தன்மைகள். அந்த நிலை இருக்கக்கூடியதே 3வது அறிவுள்ள ஜீவன் என்று சொல்கிறோம். அதற்கு மேலாக கண்கள் வருகின்ற போது, அந்த வெளிச்சத்தை அறிகின்ற போது, அந்த பார்வை உணர்வு வருகின்ற போது அதனை 4வது அறிவு என்று சொல்கின்றோம். பொதுவாக பாம்பு போன்ற ஊர்வன இவற்றையெல்லாம் 4 அறிவு ஜீவன்கள் என்று சொல்கின்றோம். பாம்புக்கு கண்கள் இருக்கிறது, காது இருக்காது. ஆகவேதான் பாம்பை கட்செவி என்று கூட நாம் சொல்வோம். இப்ப 4வதாக இருப்பது ஒளி உணர்வு. கண்கள் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் 4வது அறிவு. சிலர் ஜீவராசிகளுக்கு காது இல்லாத போதே காதின் தன்மை வந்து விடுகிறது. உதாரணமாக பாம்பை எடுத்துக்கொண்டால் அதற்கு காது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஓசையை தனது கண்கள் மூலமாக, தனது தோளில் உள்ள செல்களின் மூலமாக ஒரு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் பெற்றதாக அது இருக்கிறது. ஆனால் அதற்கு காது என்ற தனியான ஒரு அமைப்பு கிடையாது, கண்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே அவையெல்லாம் அந்த 4 அறிவுள்ள ஜீவன்களோடு சேர்த்து வகைப்படுத்தப்படும். இப்படி புலன் உறுப்புகளின் பரிணாமம் 5 அறிவோடு நின்று விட்டது. 5 புலன்கள், அந்த 5 புலன்களுக்கும் 5 வகையான உணர்வு நிலை. அதை 5 அறிவு என்று சொல்கிறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 புலன்கள். அந்த ஒவ்வொரு புலன்கள் மூலமாக ஒரு அறிவை பெறுகிறோம். மெய் அந்த உடம்பின் மூலமாக, தோலின் மூலமாக தொடு உணர்வும், வாய் நாவின் மூலமாக சுவை உணர்வும், மூக்கின் மூலமாக வாசனை உணர்வும், கண்கள் மூலமாக பார்வை உணர்வும், காதின் மூலமாக ஓசை உணர்வும். இப்படி 5 வகையான புலன்கள் மூலமாக 5 வகையான அறிவை பெறுகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் 5 வகையான பௌதீக பிரிவுகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான பௌதீக பிரிவுகள். இந்த 5 வகையான பௌதீக பிரிவுகளும் 5 வகையான காந்த அலைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆகாசம் என்ற நிலையிலே அந்த விண்கள் தனித்த நிலையில் இருக்கின்ற போது அப்பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு காந்தம், அந்த ஒவ்வொரு விண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த இறைத்துகள் காந்தமாக வெளியே வருகின்ற போது அது வெண்காந்தம் அல்லது வான்காந்தம் என்று சொல்கிறோம். அது வெளிப்படுத்தக்கூடிய நிலையை பொதுவாக அழுத்தம் என்று சொல்கிறோம். அந்த விண்கள் ஒன்று கூடி இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படுகின்ற போது, காற்றாக மாறுகின்ற போது அங்கு வரக்கூடிய அந்த காந்த அலை ஓசையாக மாறுகிறது. மேலும் அது கெட்டிப்பட்டு அது நெருப்பாக மாறுகின்ற போது வெளிச்சம் உருவாகிறது. இன்னும் அது கெட்டிப்பட்டு திரவமாக மாறுகின்ற போது அதற்குள்ளது வெளிப்படக்கூடிய காந்த அலை அது சுவையாக மாறுகிறது. மேலும் கெட்டிப்பட்டு திடப்பொருளாக வருகின்ற போது அதற்குள்ளாக அடங்கியிருந்த காந்த அலை அது வாசனையாக மாறுகிறது. இப்படி 5 வகையான பௌதீக பிரிவுகளிலிருந்து 5 வகையான காந்த அலைகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்பதைத்தான் 5 வகையான பௌதீக பிரிவுகள் என்று சொல்கின்றோம். அதே போன்று அந்த நிலத்திலிருந்து வாசனையும், நீரிலிருந்து சுவையும், நெருப்பிலிருந்து வெளிச்சமும், காற்றிலிருந்து ஓசையும், அந்த ஆகாசம் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய காந்த அலை அழுத்தமும், அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்று இந்த 5 வகையான காந்த அலை மாற்றத்தைத்தான் பஞ்ச தன் மாத்திரைகள் என்று சொல்கிறோம். இந்த 5 வகையான காந்த அலைகளை உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஜீவன்களும் ஏற்படக்கூடிய உறுப்புகள் தான். அழுத்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு அது தோல், தொடு உணர்வாகவும், சுவையை உணர்ந்து கொள்வதற்கு நாவாகவும், வாசனை உணர்ந்து கொள்வதற்கு மூக்கும், வெளிச்சத்தை உணர்ந்து கொள்வதற்கு கண்களும், ஓசையை உணர்ந்து கொள்வதற்கு காதுகளும், இப்படி 5 வகையான புலன்கள் தோன்றி அந்த 5 வகையான காந்த அலை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை பெறுகிறது. ஆகவே 5 வகையான பௌதீக பிரிவுகள், 5 வகையான காந்த அலைகள், அந்த 5 வகையான காந்த அலைகளை உணர்ந்து கொள்வதற்கு
5 வகையான புலன்கள். பிரபஞ்சத்தில் இவ்வளவுதான் 5 வகையான பௌதீக பிரிவுகள் தான் இருக்கின்றன. ஆகவே 5 வகையான புலன்கள் தான் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு புலனும் ஒரு காந்தத்தை உணர்ந்து கொள்வதற்காக. ஆனால் மனிதன் என்று வருகின்ற போது மனிதன் ஒரு 6வது அறிவு படைத்தவனாக இருக்கிறான். ஏனென்று சொன்னால் இவற்றிற்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய, அது எங்கிருந்து இந்த ஆற்றல் வருகிறது, எப்படி வருகிறது, எதை மூலமாக கொண்டு வருகிறது என்று எல்லாவற்றையும் அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு, அதுதான் மனிதனுடைய 6வது அறிவாக அது வெளிந்து நிற்கிறது. அப்ப முதலில் புலன்கள் மூலமாக வருவது 5 அறிவு. மேலும் மேலும் சிந்தனை செய்து தன்னை அந்த இறைநிலையோடு ஒன்றி அந்த இறைநிலையின் பேராற்றலையும் பேரறிவையும் அறிய முயற்சி செய்வது, அறிந்து ரசிப்பது, இவையெல்லாம் அந்த ஒரு 6வது அறிவின் நிலை. அந்த 6வது அறிவினுடைய ஒரு முழுமை பெற்ற நிலையை தான் நாம் மெய் உணர்வு என்று சொல்கிறோம், மெய்ப்பொருள் அறிவு என்று சொல்கின்றோம். இப்படி புலன் உறுப்புகளின் மூலம் பரிணாமம் 5 அறிவோடு நின்றுவிட்டது. ஏன்? இந்த பிரபஞ்சத்தை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னால் முதலில் உருவம் வந்தது, அதற்கு தொடு உணர்வு வந்தது, உருவத்தில் இருக்கக்கூடிய இயக்க வேகத்தினால் ஒளி எழுந்தது, அந்த ஒளி உணரக்கூடிய கருவியாக காது வந்தது, அந்த உணர்வு அதிகமானதால் வெப்பம் வந்தது, அதை உணர கண் வந்தது, அதற்கு மேலே ஒளியாக மாறி அவ்வப்போது வெளியேற முடியாமல் தேக்கம் வரக்கூடிய நிலை ஏற்பட்டது. அது நீர் என்ற நிலையிலே சுவையாக மாறுகிறது. அதை உணரக்கூடியது நாக்கு, சுவை உணர்வு கருவி. கெட்டிப்பொருளாகிய நிலத்தில் அது மனம், வாசனையாக இருக்கிறது. அதை உணரக்கூடிய கருவி மூக்கு. ஆக அழுத்தம், ஒளி, சுவை, மனம், இந்த 5 பிரபஞ்சத்தில் உள்ள பௌதீக பிரிவுகள், அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றலின் வெளிப்பாடுகளாகும். ஆதியாக இருந்தது முழு முதல் பொருள், டோட்டல் கான்சியஸ்னஸ், பேரறிவு. அது ஒவ்வொரு பொருளிலும் சிறு அணுவிலும் கூட இயக்க ஒழுங்காக, ஃபங்க்ஷனல் ஆர்டர், பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, அந்த அறிவு இருக்கிறது. அந்த ஆதியாக இருந்த நிலையில் இருந்த அறிவை பேரறிவு என்று சொல்கிறோம், முற்றறிவு என்று சொல்கிறோம். அது பின்னர் இயக்க நிலையில் அணு முதல் அண்டம் வரை வருகின்ற போது அந்த ஒவ்வொரு பொருளிலும் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, அதாவது உருவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற நிலையிலே அந்த அறிவு ஜடப்பொருளுக்குள்ளும் செயல்படுகிறது. ஒரு ஜடப்பொருளாக இருந்தாலும் கூட அந்த ஜடப்பொருளுக்குள்ளே அணுக்கள் எப்படி அமைய வேண்டும், அதற்கு எப்படி ஒரு உருவ அமைப்பு வர வேண்டும், அது எப்படி சரியாக இயங்க வேண்டும், அந்த ஒரு இயக்க ஒழுங்கு எப்படி உள்ளே அமைகிறது என்பதை பொறுத்து அந்த ஜடப்பொருளுக்குள்ளேயும் ஒரு அறிவு நிலை இருக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அணுவனுடைய வேகம், அதனுடைய அமைந்திருக்கக்கூடிய தூரம், இவையெல்லாம் வேறுபட்டு கொண்டிருக்கும். அதனால்தான் பொருளுக்கு பொருள் வித்தியாசம் வருகிறது, பொருளுக்கு பொருள் குணம் வேறுபடுகிறது. நம்ம சர்க்கரை எடுத்துக்கிட்டால் வெள்ளையாக இருக்கு, நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு எடுத்துக்கிட்டால் வெள்ளையா இருக்கு. ஆனா ரெண்டையும் வாயில போட்டு பார்த்தா எப்படி இருக்கு? ஒன்று இனிக்கிறது, ஒன்று கசக்கிறது, ஒன்று அது உவர்க்கிறது. அப்ப இதற்கு என்ன காரணம்? அந்த உள்ளே அமைந்திருக்கக்கூடிய அணுக்கள், அந்த அணுவுக்குள்ளாகக்கூடிய விண்கள், அவை எப்படி அமைந்திருக்கின்றன, எப்படி சுழல்கின்றன, எப்படிப்பட்ட காந்தாலை வெளிப்படுத்துகின்றன என்பதற்கு ஏற்ப அவை மாறுபடுகின்றன. இதைத்தான் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற நிலையிலே மகிழ்ச்சி அவர்கள் அதனை வகைப்படுத்துகிறார்கள். பிரபஞ்சத்தில் உள்ள தோற்றப்பொருள் எல்லாவற்றையும் உணர்வதற்கு இந்த 5 உணர்வுகள் போதுமானது. ஆம், இந்த 5 உணர்வுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற தோற்றப் பொருட்கள், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலை இவற்றை உணரலாம். அதற்கு மேலே தேவையில்லை. அதனால இந்த 5ஓடு நின்று விட்டது. அப்ப அந்த 5 வகையான காந்தலைகள் இருப்பதால் 5 வகையான புலன்கள் தோன்றி அதோடு நின்று விட்டது. இதற்கு மேலே புலன்கள் தேவையில்லை. ஆனால் மூளையினுடைய செல்கள் விரிவடைந்து அந்த அறிவு மட்டும் மேலோங்கி அந்த சிந்தனை ஆற்றல் மூலமாக மற்றவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை பெறுகிறது. உயிர் உணர்வின் மேன்மை இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கெல்லாம் காரணமாக உள்ளது ஆதி நிலையாகி மெய்ப்பொருள் நிலையாகும். அது புலன்களுக்கு எட்டாதது. அதே ஆதிநிலை ஒவ்வொரு பொருளிலும் அறிவாகவும் வளர்ச்சியில் வேறுபாடும் இருந்து வருகிறது. ஆம், புலன்களுக்கு எட்டக்கூடியதை எல்லாம் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், ரசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் புலன்களுக்கு எட்டாத அந்த அருவம் ஆதிநிலை, அந்த ஆதிநிலைக்குள்ளேதான் அருட்தலைகள் சொல்லக்கூடிய வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 தன்மைகள் அடங்கி இருக்கிறது. அதை எப்படி அறிய முடியும்? அறிவின் மூலமாகத்தான் அதை உணர முடியும். அதை தொட்டு பார்க்க முடியாது, அங்கே போய் காது கொடுத்து கேட்க முடியாது, அதை கண்ணாலே பார்க்க முடியாது, அதை முகர்ந்து பார்க்க முடியாது, சுவைத்து பார்க்க முடியாது. ஆனால் அந்த சிந்தனை ஆற்றல் மூலமாக அந்த சுத்த வெளிக்குள்ளே பேராற்றல் அடங்கி இருப்பதை
அந்த சுத்த வெளிக்குள்ளே பேரறிவு அடங்கி இருப்பதை, அந்த பேராற்றலும் பேரறிவு தான் அணுமுதல் அண்டமறை வருவதையும், அந்த பேராற்றலும் பேரறிவு தான் ஜீவன்களில் பல்வேறு உருவ அமைப்புகளையும் உடல் உறுப்புகளையும் செல்களையும் உருவாக்குவதையும், இந்த பிரபஞ்சத்தின் பல்வேறு அந்த இயக்கங்களையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வதையும் நாம் உணர்ந்து அனுபவிக்கலாம். மனிதன் சிந்தனை ஆற்றல் பெற்ற பின் உள்ளதை உணர்ந்து கொள்கின்ற போது அது அறிவு எனப்படுகிறது. அதைத்தான் ஆறாவது அறிவு என்கிறோம். ஐந்தறிவு வரையில் புலன்களால் பொருள்கள் நுகர்வது, இன்ப துன்பம் ஒன்றுவது, அனுபவிப்பது, ஜீவ என பெருக்கம், அதாவது உயிர் உற்பத்தி செய்வது, இவைதான் நடைபெற்று வருகிறது. அந்த ஐந்து அறிவு நிலை வரை இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களையும் எடுத்து பாருங்கள். அந்த ஜீவன்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எடுத்து பாருங்கள். அது பெரும்பாலும் தனது அந்த புலன்களை ஒட்டியே அந்த அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கும். பசிக்கின்ற போது சாப்பிடும், அவ்வளவுதான். தூக்கம் வந்த போது தூங்கும், தாகம் எடுக்கின்ற போது குடி. இப்படி அந்த புலன்களை ஒட்டித்தான் அந்த அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கும். புலன்களை தாண்டி அப்பாலாக அதிகமாக செயல்படுவதில்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மெய் வாய் கண்முக்கு செவி அந்த புலன்கள் மூலம் அனுபவித்தது போக அதற்கு மேலாக ஒரு அன்பும் கருணையுமாக இருப்பது, இந்த உலகை பற்றி சிந்திப்பது, இயற்கையை ரசித்து பார்ப்பது, அந்த இயற்கைக்கு மூலமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை உணர்ந்து கொள்வது, அந்த தெய்வத்தின் ஆற்றலையும் அறிவையும் தனதாக உணர்ந்து அதை அனுபவிப்பது, அப்படி அனுபவிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த பேராற்றல் பேரறிவு, அந்த பேரானந்தத்தை மனிதனால் மட்டும்தான் உணர்ந்து பார்க்க முடியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு உணர்நிலையைத்தான் ஒரு ஆறாவது அறிவு என்று சொல்லியும், அந்த ஆறாவது அறிவுடைய உயர்ந்த நிலையைத்தான் மெய்ப்பொருள் என்ற நிலையிலும் அது மெய்யறிவு என்று சொல்லியும் நாம் உணர்கின்றோம். இந்த பிரபஞ்சத்தை, இந்த விரிந்த உலகத்தை பார்க்கின்ற போது இது பஞ்சபூதங்களால் ஆனதை அறிகிறோம். இது சக்தியினுடைய திணிவு நிலையே ஆகும், அணுக்களுடைய வீதாச்சார சேர்க்கைகளே ஆகும். இந்த பிரபஞ்சத்தை, இந்த விரிந்த உலகத்தை பார்க்கும்போது இது பஞ்சபூதங்களால் ஆனது. ஆம், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடியவை ஐந்தும் சேர்ந்தோ பிரிந்தோ அது உருவாகக்கூடிய நிலையைத்தான் இந்த பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். இந்த பிரபஞ்சம் என்பது அந்த பல்வேறு வகையான ஒரு ஆற்றலினுடைய ஒரு சேர்க்கை தான். விஞ்ஞானிகள் அணு என கூறுவது பல அணுக்கள் சேர்ந்த கூட்டுத்தான். ஆனால் மெய்ஞானிகள் குறிப்பிடும் அணு என்பது எதை பிரித்துக் கொண்டே போனால் கடைசியில் பிரிக்க முடியாத நிலையில் உள்ளதோ அதே. விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அணுவுக்கும் மெய்ஞானிகள் சொல்லக்கூடிய அணுவுக்கும் சிறிது வித்தியாசம் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே வருகிறது. வளர்ந்து கொண்டு வருகின்ற போது விஞ்ஞானத்தில் பல மாற்றங்கள் நடக்கிறது. மெய்ஞானிகள் அவர்கள் இருந்த காலத்தில் அது என்ன பெயர் இருந்ததோ அந்த பெயரை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த சித்தாந்தங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே மெய்ஞானிகள் உணர்ந்த நிலையிலே சொன்ன அணுவுக்கும் விஞ்ஞானிகள் இவர்கள் இந்த நிரூபித்த நிலையில் சொல்லக்கூடிய அணுவிற்கும் சிலது வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் இரண்டு பேரும் உண்மையைத்தான் சொல்கிறார்கள். அவரவர்கள் எந்த நிலையில் என்று சொல்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் போதும். அணு என்றால் நுண்ணியக்க மூலக்கூறு, அதைத்தான் ஞானிகள் அணு என்று கூறுகின்றார்கள். அதுவே பிரம்மம் பூரணம் என்கின்றார். அதாவது விரிந்த இந்த உலகத்திற்கும் அதில் காண முடியாத பிரம்மத்திற்கும் இடையே இருப்பது என்னவென்றால் விண், அதைத்தான் சக்தி என்று உயிர் என்றும் சொல்கிறோம். ஆகவே அந்த விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அணு அந்த விண்களாலான தொகுப்பு, விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த விண் அது இப்பொழுது மகிழ்ச்சி சொல்லக்கூடிய நிலையில் வைத்துக் கொண்டால் அந்த இறைத்துகள் கூடிய கூட்டம் தான் விண் என்பது. அந்த விண்கள் கூடிய கூட்டம் தான் அணு என்பது. அந்த அணுக்கள் கூடிய கூட்டம் தான் மற்ற பிரபஞ்சம் எல்லாம் உருவாகக்கூடிய நிலை. ஆக விஞ்ஞானிகள் எதை அணு என்று சொல்கிறார்கள்? அந்த விண்கள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்று வந்து அது ஒன்று கொடுக்கின்ற போது வரக்கூடிய நிலையைத்தான் அணு என்ற நிலையில விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆகவே இங்கு ஒரு சிறு வித்தியாசம் இருந்த போதும் கூட அவர்கள் சொல்லக்கூடிய உண்மையை உணர்ந்து கொள்கின்ற போது நாம் அதை ரசிக்க ஆரம்பிக்கலாம். இந்த உயிர் துகளாகிய விண்கள் கூடி இயங்கும் போது 5 பௌதீக பிரிவுகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய அதைத்தான் பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். அதற்கு முன்னிலையில் பிரபமாகவும் இருக்கிறது. வெளிப்புறத்திலே காட்சியாக உள்ள உலகை உணர்ந்து கொள்கிற போது நீளம், அகலம், ஆழம், லென்த், பிரெத், டெப்த் என்ற பரிணாமங்களிடையே அதன் உருவத்தை வைத்து பார்க்கிறோம். அதுபோல அறிவானது, மனமானது எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த இடத்தை திரும்பி பார்க்கின்ற போது உயிரினம். ஆம், இந்த வெளி உலகை பார்க்கின்ற போது அது எவ்வளவு நீளமாக இருக்கிறது, அகலமாக இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது. இன்னும் மகிழ்ச்சியில் சொல்லக்கூடிய காலம், தூரம், பருமன், வேகம் என்ற கணக்குகளுக்கு இதனை உட்படுத்தி பார்க்கலாம். ஆனால் அந்த கணக்குகளுக்கெல்லாம் உட்படாத ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த அரூபம், அந்த பேராற்றல் பேரறிவு பெற்ற நிலை, அந்த நிலையை நோக்கி பயணிப்பதைத்தான் பொதுவாக அது அந்த அந்த விண்கள் என்ற நிலை, அதற்கு கடந்த நிலை. அதைத்தான் அந்த விண்கள் என்று வருகின்ற போதுதான் அந்த விண்களின் சேர்க்கை தான் வெளியே ஆகாசம், அகாகாசம் என்றும்,
அந்த விண்களின் சேர்க்கை தான் நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கின்ற போது அதை சித்தாகாசம் உயிர் என்றும் சொல்கிறோம். அப்ப அந்த நிலையை நம்ம இருக்கின்ற போது அதனை நாம் உயிர் உணர்வு என்று சொல்கிறோம். ஒரு மனம் அடங்கி வந்து அந்த உயிருக்குள்ளே அடங்கி நிற்கக்கூடிய நிலை. இந்த உயிர் உணர்வானது எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறதை தெரிந்து கொள்கிறோம். அதுவே எல்லா பொருள்களிலும் எல்லா ஜீவங்களிலும் உள்ளது என்பதை உணர்கிறோம். அந்த விண்களின் கூட்டுத்தான் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம். அந்த விண்களின் கூட்டத்தான் காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக இருக்கிறது. இந்த 5 வகையான பௌதிக பிரிவுகள் சேர்ந்ததுதான் எல்லா உயிரினமாக, இந்த தாவரமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த உடல் செல்களாக இருப்பது, அந்த செல்கள் அணுக்களால் ஆனது. ஆக எல்லாமே இந்த பௌதிக பிரிவுகள் வெவ்வேறு நிலைகள் என்பதை உணர்ந்து கொள்கின்றோம். இப்ப எல்லா ஜீவங்களையும் உள்ளது என்பதை உணர்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் ஆங்காங்கே சில துன்பப்படுவதை பார்க்கிறோம். அவ்வாறு துன்பப்படுவதை பார்த்த துன்பத்தை குறைக்க, தணிக்க, நீக்க, அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற போது அங்கு அறிவு மேம்பாடு அடைந்து ஊடுருவி நிறைந்து இயங்கக்கூடிய தன்மை வந்து விடுகிறது. அத்தகைய தன்மை வந்த பிறகும் எங்கு நிறைந்து விரிந்து உள்ள மெய்ப்பொருளோடு இணைந்து உறைந்து அதுவே நான் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உண்மை உணர்வு உண்டாகிறது. ஆம், அதுவே துன்பத்தை நீக்கக்கூடிய நிலையில் ஒரு அன்பும் கருணையுமாக மாறுகிறது. அந்த மூலத்தோடு இணைந்து அந்த பேரறிவை உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிக்கின்றது. அதுதான் அந்த மூலத்தோடு இணைந்து பெறுகின்ற நிலையைத்தான் நாம் உண்மை உணர்வு, மெய் உணர்வு என்று சொல்கின்றோம். ஜீவனிடத்தில் ஊடுருவி நின்று இன்பதுன்ப உணர்வுகளை கண்டறிந்து துன்பத்தை உண்டாக்காமல் செயலாற்றவும், துன்பப்படும் உயிர்களுக்கு இதம் செய்யவும், பரிகாரம் அளிக்கவும், உதவி செய்யவும், விடுதலை அளிக்கும் ஏற்ற எண்ணம் உண்டாகிறது. ஆம், எந்த ஒரு ஜீவன் துன்பப்பட்டாலும் அதற்கு உதவ வேண்டும், அந்த துன்பத்தை போக்க வேண்டும், அதற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும், அதற்கான வழிமுறைகளை கண்டு அந்த நிலையை நாம் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறது. 2 நினைவுகளை மனதில் கொண்டு எப்பொழுதும் அயரா விழிப்போடு இருந்தால் மனிதனுடைய அறிவு உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி எப்பொழுதெல்லாம் அது பிறர் துன்பம் நோக்க வேண்டும் என்று எண்ணுகிறதோ அப்பொழுது அந்த அறிவு உயர ஆரம்பிக்கிறது. தன்னளவிலே புலன்கள் அளவில் இருக்கின்ற போது அது அந்த புலனறிவு என்ற நிலையில் இருக்கிறது. அதற்கு மேலாக பிற ஜீவன்களின் துன்பங்களை போக்க வேண்டும், அந்த மற்ற பௌதீக பிரிவுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற போது இந்த அறிவு அது விரிவடைய ஆரம்பிக்கிறது. அப்படி உயரும் போது அந்த பரிபூர்ண பொருளோடு கலப்பதற்கும் நல்வாழ்வு அமைவதற்கும் அது ஒரு ஒரு வழியை கொடுக்கிறது, அந்த சிந்தனையை உயர்த்துகிறது, அறிவின் மேம்பாடு அடைவதற்கு காரணமாக இருக்கு. புலன்கள் எந்த பொருளை உணர்ந்தாலும் அனுபவித்தாலும் நம்முடைய உயிர் சக்தி அந்த இடத்தில் செலவாகிறது. மேலும் மேலும் செலவாகின்ற போது உடலில் உள்ள அணு அடுக்கள் எல்லாம் சீர்குலைத்து புலன்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், ரசிக்கிறோம், உண்கிறோம், சுவைக்கிறோம். எதை செய்தாலும் சரி வெகு நேரம் அந்த செயலில் இருக்கின்ற போது இந்த புலன்கள் மூலமாக நமக்கு செலவாகி கொண்டுதான் இருக்கும். அந்த செலவு அளவுக்கு அதிகமாகின்ற போது அது ஒரு துன்பத்தை, ரொம்ப நேரம் பார்க்கிறோம் துன்பம் தான், ரொம்ப நேரம் கேட்கிறோம் காது வலிக்க ஆரம்பிக்கும். இப்படி புலன்கள் மூலமாக எதை அனுப்பித்தாலும் அளவுக்கு அதிகமாகின்ற போது அது ஒரு துன்பமாக, நோயாக மாற ஆரம்பிக்கும். ஆகினால் புலன் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு எத்தகைய இன்பம் அனுபவித்தாலும் அதில் உள்ள அளவு ஒன்று, முறை ஒன்று. அந்த புலன்கள் மூலமாக இருக்கின்ற போது அளவு முறையோடு இருக்கின்ற வரை அதுல ஒரு கொஞ்சம் இன்பம் இருக்கலாம், ரசிக்கலாம். அந்த அளவு முறை மாறுகின்ற போது அது எதுவாக இருந்தாலும் அது அந்த புலன்கள் தாங்க முடியாத நிலையிலே அது துன்பமாகத்தான் மாறும். இப்படி துன்பம் எது இன்பம் எது என்று தெரிந்து கொண்டால் அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையில அளவு முறையை கடைபிடிக்கலாம். முன் அனுபவம், பின் விளைவு, தற்போதுள்ள சூழ்நிலை, இந்த 3ஐயும் இணைத்து அறிவை கொண்டு விரித்து பார்க்க வேண்டும். அதில் விழிப்பு நிலை வந்துவிட வேண்டும். சுவையாக இருக்கிறது என்று எண்ணி சுவையிலே மயங்கி நிற்பது ஐயுணர்வு. இதற்கு மேலாக போனால் உயிருக்கு துன்பம் என்ற அளவோடு நிறுத்திக் கொள்வது மெய்யுணர்வு. ஆம், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஐயுணர்வு, மெய்யுணர்வு என்ற நிலை நாம் வருவதற்கு இது ஒரு ஆரம்ப கட்டம். அதாவது அந்த 5 உணர்வுகளுக்குள்ளே மயங்கி அதற்குள்ளாகவே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அதற்கு மேலாமல் அதற்குள்ளாக அடங்கி விடுவது என்பது ஒரு ஐயுணர்வு. ஆனால் இதனுடைய அளவு முறையை தெரிந்து கொண்டு அளவு முறையோடு அதனை பயன்படுத்திக் கொண்டு அதற்கு மேலாக இன்னும் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச அறிவை பெற முயற்சி செய்வது அது ஒரு மெய்யுணர்வு நிலையாகும். ஐயுணர்வுக்கு அடிப்படையாம் ஆதார மூலத்தை 6வது அறிவாலே ஆழ்ந்துணரும் தவநெறியை மெய்யுணர்வு என்கிறோம். மேல்நிலை இது அறிவிற்கே மிரட்சிவோ தெளிவுண்டாம். மெய்யுயிராய்
உணர்வோம். ஒரு ஆழமான சிந்தனை பாருங்கள். ஐயுணர்வுக்கு அடிப்படையா ஆதார மூலத்தை ஆறாவது அறிவாலே ஆழ்ந்து உணரும் தவநெறியை மெய்யுணர்வு என்கிறோம். மேல்நிலை ஈது அறிவிற்கு. அந்த 5 உணர்வுக்கும் அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி இவற்றின் மூலமாக நாம் உணரக்கூடிய தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்வை உணர்வு, ஓசை உணர்வு, அதற்கான மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அந்த சிந்தனை ஆற்றலை, அந்த மன ஒருங்கிணைப்பதற்கான நிலையை நாம் தியானத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாக அடைக்கிறோம். அப்படி அடையக்கூடிய அந்த நிலையைத்தான் நாம் மெய்யுணர்வு என்று சொல்கிறோம். இது அந்த அறிவுக்கும் மேலான நிலை. மேல்நிலை ஈது அறிவிற்கே மிரட்சிவோம். இதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. ஒரு தெளிவு உண்டாகும். அந்த இறைநிலைதான் அதுவும் 6வது அறிவாக இருக்கிறது. அந்த இறைநிலைதான் அந்த உண்மை உணர்வை நமக்கு கொடுக்கிறது என்று உணர்ந்து கொள்கின்ற போது அங்கு பயம் இல்லை, அச்சம் இல்லை, வேறுபாடு இல்லை. அது அதுவாகவே இருக்கக்கூடிய நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். இது மனிதனுக்கு அறியக்கூடிய ஒன்றுதான், விலங்குகளால் முடியாது. ஆனா மனிதன் இதை அறிவதற்காகவே பிறந்தவன் தான். அந்த 6வது அறிவை சிந்திக்க சிந்திக்க அது மேம்பட்டுக் கொண்டே இருக்கும். தொட்டனை தூரும் மணற்கேணி ஆந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்று சொல்வார்களே, வள்ளுவர் சொல்வது போல நாம் முயற்சி செய்ய செய்ய, கற்றுக்கொள்ள சிந்தனை செய்ய பயிற்சிய இந்த 6வது அறிவு மேலோங்கிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பொருளை பற்றிய ஒரு உண்மையும் ஒரு தெளிவும், இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஆழ்ந்த ரகசியங்களும் அவரவர் சிந்தனைக்கேற்ப, அவரவர் முயற்சிக்கேற்ப இது ஏற்படும். கடைசியில் அந்த முழு அறிவை நோக்கி ஒரு பயணம் வெற்றி பெற்றதாக அமையும். ஐயுணர்வினால் மனிதன் உணர்ச்சி வைப்படுகிறான், மெய்யுணர்வினால் மயக்கம் தெரிந்து ஞானம் பெறுகிறான். ஐயுணர்வு பெற்ற நிலையிலே அந்த புலன்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே சுவை குறைந்தால் அங்கே வருத்தப்படுகிறான், வாசனை குறைந்தால் வருத்தப்படுகிறான், தனது உடலுக்கான சுகம் குறைந்தால் வருத்தப்படுகிறான், அதற்கான தேவைகள் வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த தேவைகள் தடைப்படும் போது அங்கே அவனுக்கு கோபம் இருக்கிறது, உணர்ச்சிப்படுகிறான், ஆத்திரப்படுகிறான். ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய உண்மைகளை உணர்ந்து கொள்கின்ற போது அங்கு ஒரு பிறருக்கு துன்பத்தை நீக்கக்கூடிய பண்புகள், அந்த ஐயுணர்வு வந்தவருடைய மூலம் அவற்றை தெரிந்து கொள்கின்ற போது அந்த மயக்கம் தெளிந்து விடுகிறான், ஒரு அறிவிலை உயர ஆரம்பிக்கிறான். மெய்யுணர்வுடன் மயக்கம் தெளிந்து ஞானம் பெறுகிறான். அதனால் தான் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்திட்டம் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். பகுத்துணர்வு என்பது புலன் அறிவு. பகுத்து பார்க்கிறோம். இது கேட்பது, இது பார்ப்பது, இது சுவைப்பது. சுவையில் 6 சுவைகள் இருக்கிறது. அதுபோன்று இசையில் இத்தனை வகையான நிலை இருக்கிறது, தொடு உணர்வில் இத்தனை வகையான நிலைகள் இருக்கிறது, பார்வையில் இத்தனை வகையான நிலைகள் இருக்கிறது என்று ஒவ்வொன்றையும் நாம் பகுத்து பார்க்கின்றோம். பகுத்துணர்வு என்பது அது புலன் சார்ந்த ஒரு அறிவாக இருக்கிறது. அது இது என்று பிரித்து கொண்டே போய் அதன் தன்மையை உணர்ந்து கொள்வது பகுத்துணர்வு. இவற்றுக்கெல்லாம் மேலாக முழு பொருளாக இருப்பது எது, இதையெல்லாம் அனுபவிக்கூடிய அறிவு எது என்பதையெல்லாம் அறிந்து அந்த அறிவை பயனுள்ள அறிவு முறையில் அறிந்து கொள்கின்ற போதுதான் தொகுத்துணர்வு உண்டாகிறது. இந்த 5 வகையான அந்த அறிவு நிலை அந்த ஒவ்வொன்றுக்கும் மூலமாக நிற்பது எது, அந்த மூலத்திலிருந்து இவையெல்லாம் எப்படி பிரிந்தது, அந்த பிரிந்ததெல்லாம் ஒன்று சேர்க்கின்ற போது எப்படி இருக்கும் என்று ஒரு சிந்தனை செய்கின்ற போது அப்பொழுது நாம் ஒரு தொகுத்து உணரக்கூடிய பண்புகளை பெறுகின்றோம். ஒரு மொத்த காட்சிகளுடைய ஒரு மொத்த அறிவை உணர ஆரம்பிக்கின்றோம். இதை பொதுவாக தொகுத்துணர்வு என்று சொல்கின்றோம். ஐயுணர்வு பெற்ற போதிலும் மெய்யறிவு பெறாது போனால் அந்த ஐயுணர்வு பயன்படுத்தாது. விலங்குகள் என்ற நிலையிலே அது சரியாகிவிடும். ஆனால் மனிதன் என்ற நிலையில ஐயுணர்வு நிறுத்தி கொண்டால் மனித வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போய்விடும். அதற்கு மேலாக மெய்யுணர்வு என்பது அடைந்தே தீர வேண்டும். அந்த மெய்யுணர்வு பெறுவதற்கு தான் அருட்தந்தை வேதாந்த மகரிஷி அவர்கள் தவம், தற்சோதனை என்ற நிலைகளை எல்லாம் வைத்திருக்கிறார். ஆக ஒரு தவம் செய்யாத மனிதன், தற்சோதனை செய்யாத மனிதன், இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யாத மனிதன், இந்த வான்காந்தம் ஜீவகாந்தம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளாத மனிதன், கர்மயம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளாத மனிதன்
அது அந்த மனிதனாக வாழ்வில் ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே அந்த அறிவு நிலையில உயர வேண்டும், பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த மூலத்தை பற்றிய அறிவை உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு அன்பும் கருணையும் பெற்ற நிலையிலே அந்த மனிதன் வாழக்கூடிய பக்குவத்தை பெற வேண்டும். ஆக ஐயுணர்வு பெற்ற போதிலும் மெய்யறிவு பெறாது போனால் அது பயனற்றதாகிவிடும். நம் பிறப்பு வாழ்க்கை யாவும் பயனற்றதாக போய்விடும். இந்த பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பெற வேண்டுமானால் அகத்தவம் பயில வேண்டும். அதை பயில பயில தானாக மெய்யுணர்வு வரும். இப்ப யாரெல்லாம் அருட்தந்தை அவர்கள் கூறிய ஒரு மகான்கள் சொன்ன அந்த மன அடக்கத்திற்கான பயிற்சியை, மன உறுதிக்கான பயிற்சியை, இந்த ஒழுக்க மேம்பாட்டை அடைகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு உயர்ந்து செல்ல முடியும். அந்த மெய்யுணர்வு என்பது அந்த ஒழுக்க மேம்பாட்டினால் அது தானாக வந்து சேர்ந்த உயர்வை கொடுப்பதாக அமையும். அகத்ததுவே அறிவாயும் தெய்வமாயும் அமைந்தும் அசைந்தும் ஆற்றும் மெய் உணர்ந்தோ. பாருங்க மகிழ்ச்சி. அகத்ததுவே அறிவாயும் தெய்வமாயும் அமைந்தும் அசைந்தும் ஆற்றும் மெய் உணர்ந்தோ. இகத்துணரும் அனுபவங்கள் அனைத்தும் நம்ம இப்போ வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களும் என்றும் இன்பத்தை தரும் பெருக்கும் நிகழ்ச்சி ஆட்சி. பகுத்துணர்ந்து இன்ப துன்பம் துய்த்து பெற்ற பதிவுகளை எல்லைகளை கடந்து ஆற்றும் தொகுத்துணர்வு பேரின்ப ஊற்றாய் ஊற்ற துணையாட்சி. உறவும் அது துறவுமத்தை எப்படி வகைப்படுத்துகிறார் பாருங்கள். அகத்ததுவே அறிவாயும் தெய்வமாயும் அமைந்தும் அசைந்தும் ஆற்றும் மெய்யுணர்ந்தோ. நமக்குள்ளாக தெய்வ ஆற்றல் நமது உடலாக, உயிராக, மனமாக, அறிவாக, இயக்கமாக அசைந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் உணர்ந்து கொள்கிறோம். நாம் இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய எல்லா வகையான இன்பங்களும் இகத்துணரும் அனுபவங்கள் அனைத்தும் என்றும் இன்பத்தை தரும் பெருக்கும் நிகழ்ச்சியாச்சு. புலன்கள் மூலமாக அளவோடு அனுபவிக்கின்ற போது எல்லாம் இன்பமாகவும், கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகின்ற போது அதுவே துன்பமாக இருக்கக்கூடிய நிலைகளை உணர்ந்து கொண்டு அந்த இன்ப துன்பத்திற்கு ஒரு அளவு முறைகளை கண்டுகொண்டு அந்த அளவு முறையோடு வாழ்கின்ற போதெல்லாம் நாம் அந்த இன்பத்தின் நிலையை உணர்ந்து வாழலாம். பதிவுகளை எல்லைகளை கடந்து ஆற்றும் தொகுத்துணர்வு பேரின்ப ஊற்றாகின்ற இந்த நிலைகளை உணர்ந்து கொண்டு அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த அறிவை அந்த எல்லை கடந்து நாம் அனுபவிக்கின்ற போது தொகுத்துணர்வு பேரின்ப ஊற்றாய் உற்ற துணையாச்சு. உறவும் அது துறவுமத்தை. அதுதான் நமக்கு உறவு. அதுதான் நாம் அந்த மனம் துறவடைந்த நிலை, பற்றற்ற நிலை, அதாவது புலன்களில் இருந்து ஒரு விடுபட்ட நிலை, அது புலன்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய நிலை, எல்லை மீறாத நிலை. புலன்கள் மூலமாக அளவோடு அனுபவித்துக் கொண்டு அளவு மீறாமல் இருந்து அதற்கு மேற்பட்ட ஆற்றலை எல்லாம் நம்முடைய சிந்தனையை பலப்படுத்தக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தை ரசிக்கக்கூடிய, பிரபஞ்சத்திற்கு மூலத்தை அறியக்கூடிய, அந்த பேராற்றலையும் பேரறிவையும் தனதாக உணரக்கூடிய அந்த முயற்சிக்கு அப்பொழுது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு, அன்பும் கருணையும் வந்தாக வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒழுக்கமும் பண்பும் வந்தாக வேண்டும். அந்த அறிவின் சிந்தனை கூர்மைப்பட வேண்டும். இதற்கு தவமும் தற்சோதனையும் தான் மகிழ்ச்சி கொடுத்திருக்கூடிய நிலைகள். அப்ப யாரெல்லாம் அதனை சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அந்த அறிவு நிலையில் ஓங்க முடியும். இந்த பிறவியிலும் சரி, தொடர்ந்து வரக்கூடிய பிறவிலும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, நம் குடும்பங்களுக்கும் சரி, உலகத்துக்கும் சரி, ஐயுணர்வின் வழியிலே இருந்து அனுபவிக்கும் போது பற்று பாசம் உண்டாகும். பொதுவாக ஐயுணர்வு நிலையில் இருக்கின்ற போது ஒரு அன்பு, பற்று, பாசம் என்பதெல்லாம் உருவாகும். மெய்யுணர்விலே இருந்து அந்த உணர்வை பெற்ற பின் செய்யும் செயலானது அந்த பற்றிலே உள்ள அளவு முறை கண்டு பிறவினுடைய நோக்கத்தை புரிந்து கொள் காரியம் செய்கின்ற போது பற்று விலகி விடுகிறது. பற்று என்பது அட்டாச்மெண்ட், பற்று விலகல் இருந்தது அட்டாச்மெண்ட். அப்படி அந்த மெய்யுணர்வு பெற்ற நிலையிலே அதே இன்பங்களை அனுபவிக்கிறோம், ஆனால் அளவு முறையோடு அனுபவிக்கிறோம். அளவு முறையோடு அனுபவிக்கக்கூடியது எல்லாம் பொதுவாக அந்த டிட்டாச்மெண்ட் என்ற நிலையிலே நம்ம அதை அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பெற வேண்டுமானால் தவம், தற்சோதனை, இந்த இரண்டும் அவசியம் வேண்டும். அதற்கு ஒரு குரு தேவை. குரு என்பவர் எங்கிருந்தோ வருகிறார் என்று எண்ண வேண்டாம். நாம் செய்த கர்மத்தின் மூலமாக வினையின் பயனாக நல்லதை பெற வேண்டும், அடைய வேண்டும், முழுமுது போல அடைய வேண்டும் என்ற நமது எண்ணம் உங்க நமது மனத்தின் ஊடே உள்ள அந்த சக்தியானது தானாகவே வழிகாட்டுகிறது. அதன் மூலமாக நாம் வேண்டக்கூடிய
இந்த குரு அமைந்து அந்த குருவின் மூலமாக நம்முடைய முயற்சி நிறைவேறுகிறது. அந்த பகுத்துணர்வை தொகுத்துணர்வை அடைந்து அதன் மூலமாக அந்த குருவை நோக்கி நல்ல ஒரு குரு கிடைத்து நாம் அந்த இறைவனை நோக்கி பயணத்தில் வெற்றி பெற வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய புதையில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை எடுத்து காட்ட வேண்டுமானால் வேறு ஒரு உருவத்தை கொண்டு காட்டித்தான் தெரிவிக்க வேண்டும். நம்முடைய ஆன்ம உணர்வின் காரணமாகவும் பல பிறவிகள் தோறும் எண்ணி எண்ணி வந்ததின் பயனாகவும் குரு ஒருவர் கிடைக்கிறார். யார் மூலமாக இருந்தாலும் நாம் குருவை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் பலர் குருவை நம்பி ஏமாற்றம் அடைந்தேன் என்று சொல்லி வருந்துவதையும் கேட்டிருக்கிறோம். அவர்கள் குருவை தேடினார்கள், எதற்காக தேடினார்கள் என்று சற்று யோசித்து பார்ப்போம். நாம் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நல்ல குரு அமைய வேண்டும், அந்த குருவின் மூலமாக நாம் இவையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சிலர் ஆன்மீகத்தில் உயர வேண்டும், அறிவை அடைய வேண்டும், அந்த மூலத்தை அறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சிலர் பொருள் வேண்டும், புகழ் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யார் என்ன வேண்டும் நினைக்கிறார்களோ அதற்கேற்பத்தானே அவர்களுக்கு குரு அடைவார்கள். அப்ப அவருடைய நினைப்புக்கு ஏற்பத்தான் குரு அடைவார்கள். ஆகவே எல்லோருக்கும் அந்த ஞான குரு, அந்த ஆன்ம ஒளிகாட்டக்கூடிய குரு கிடைப்பதில்லை. அவரவர்கள் என்ன வேண்டுகிறார்கள் அதற்கேற்ப குரு அமைந்து அந்த குருவின் மூலமாக சிலர் பொருளை தேடுகிறார்கள், புகழை தேடுகிறார்கள், அதிகாரத்தை தேடுகிறார்கள், சிலர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஞானத்தை தேடுவதற்காக கிடைத்த குரு வழிகாட்டுகிறார், உயர்வு அடைகிறார்கள். பொருளை தேடுவதற்காக, புகழை தேடுவதற்காக கிடைத்த குரு அதன் வழியே சென்று மீண்டும் மீண்டும் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். மெய்விளக்கு பெறவா அல்லது குண்டலினி யோகம் பயின்று வாழ்க்கையில் நோக்கம் நிறைவேற்றிக் கொள்ளவா என்றால் இல்லை. உலக ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும், கேட்டவையெல்லாம் நினைப்பது எல்லாம் பெற்று பலன் அனுபவிக்கும் பல கற்பனைகளை வளர்த்துக் கொண்டு அதற்காக குருவை தேடினால் அதற்குரிய குருவும் அதற்குரிய பலனும் தானே கிடைக்கும். உண்மையான ஞானம் வேண்டும், அதற்கேற்ற உண்மையான குரு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் குரு தானாகவே வந்து சேருவார். ஆனால் நிலைமை என்னவென்றால் குருவை வெளியிலிருந்து தேடுவதை விட நமக்குள்ளே இருப்பதை கண்டுபிடித்து பயன்பெற வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் எங்கும் நிறைந்து இருக்கிறான். ஒவ்வொரு செயலுக்கும் உரிய நல்ல விளைவை காலத்தோடு தந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். முன்னே செய்த வினையின் அந்த செயலின் விளைவு என்று சொல்கிறோம். இதனை உணர்ந்து இனிமேலாவது நல்லதை எண்ணி நல்லதை செய்து ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவேன் என்று நினைத்து ஆக்கத்துறையில் அறிவு செலுத்தினால் கண்டிப்பாக வாழ்வில் சிறப்பு பெறலாம். ஆகவே நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையிலே தான் குரு கிடைக்கிறார். அந்த குருவை வைத்துக் கொண்டு மேலே உயர வேண்டும் என்று சொன்னால் அந்த நல்ல எண்ணங்கள் வேண்டும், நல்ல பதிவுகள் வேண்டும். அதற்குரிய நல்ல குரு நமக்கு தானாக வந்து கிடைப்பார். ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய செயலினை ஒழுங்குபடுத்திக் கொண்டால் செயல்களின் தத்துவத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்ப நல்லதை எண்ணி நல்லதை சொல்லி நல்லதை செய்தால் கண்டிப்பாக அதற்கான நல்ல குரு கிடைப்பார். நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும், நல்ல உயர்வு கிடைக்கும். எப்போதும் எல்லோரும் எண்ணத்தை நல்லதாக்கி கொண்டே வர வேண்டும். பிறர் உதவி செய்வேன், என்னால் இயன்றதை செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன் என்று நினைக்கும் போதும் சொல்லும் போதும் அந்த ஊற்று வருகிற மாதிரியாக இருப்பு பெருகிக் கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே தனக்குள்ளாக என்னால் நல்லது செய்ய முடியும், நான் நல்லது செய்து கொண்டு இருக்கிறேன், நல்லவர்களை காண்கிறேன், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நன்மையாகத்தான் இருக்கிறது என்று எல்லாவற்றிலும் ஒரு நன்மையை காண்பது, எல்லாவற்றிலும் இறைவனை காண்பது, எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு அன்பும் கருணையும் வளர்ப்பது, இப்படி செய்கின்ற போது அது மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும். அதனால் தமக்கு இருப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். இத்தகைய மெய்யுணர்வு வந்துவிட்டால் அதை பயன்படுத்தி சேவையிலே நிறைவும் வாழ்விலே ஒளியும் பெறலாம். மெய் என்றால் இருப்பு நிலை, ஆதிநிலை, பரம்பொருள் நிலை, தெய்வ நிலை, உண்மை நிலை. அந்த நிலையில் இருந்து பின்னப்பட்ட நிலையாக உள்ள நுண்துகள் என்ற சக்தி எழுந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தின் கூறுகள் தான் நாம் காணுகின்ற இந்த பெரிய பிரபஞ்சம். அருட்தந்தையர்கள் சொல்லுகின்ற வகையிலே அந்த வெற்றவெளி தெய்வம் பிரமம் என்ற நிலையிலிருந்து இறைத்துகள் தோன்றி, அந்த இறைத்துகள் ஒன்று கோடி விண்கள் தோன்றி, விண்கள் ஒன்று கோடி அது பஞ்சபூதங்களாக வந்து இந்த பிரபஞ்சமாக வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் மூலமாக முடிவாக ஊடுருவி நிறைந்து இயக்க ஒழுங்காக நடைபெற்று வரும் இந்த சக்தியே ஆகாசம் என்ற விண், இறைத்துகள்கள் கூடிய ஒரு தொகுப்பு. அதுவே உயிரினப்பிடம். நம் செயலுக்கு ஏற்ப இன்ப துன்பம் இவற்றை கொடுத்துக் கொண்டிருக்கும் பொறுக்கக்கூடியது அந்த சக்தியாகிய உயிர்தான். அதே சக்தி இவ்விடத்திலும் அடங்கி உள்ளது என்பதை கண்டுகொண்டு அதை வெளிக்கொணர்ந்து முழுமையாக பயன்படுத்தி பலன் பெற வேண்டுமானால் நாம் நல்லதே நினைத்து நல்லதே செய்து வரும்போதாம். பாருங்க, கடைசியில முடிப்பது அந்த எண்ணம், சொல், செயல் மூன்றும் நல்லதாக இருக்கணும். நல்லதைத்தான் நினைக்கணும், நல்லதைத்தான் சொல்லணும், நல்லதைத்தான் செய்யணும் என்று இதில் நாம் உறுதிப்படுத்திக் கொள்கின்ற போது நான் செய்வதெல்லாம் நல்லது, நான் எண்ணுவதெல்லாம் நல்லது, நான் நல்லதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன், நல்லதைத்தான் செய்வேன் என்று நாம் முறைப்படுத்திக் கொள்கின்ற போது மேலும் மேலும் அந்த உணர்வு ஓங்கிக் கொண்டிருக்கும். மனிதன் நல்ல எண்ணத்தோடு முயற்சியோடு ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் 10 அடி எடுத்து வைப்பான் என்று சொல்வார்கள். நமது மனமானது
இருப்பாக உள்ள மூலப்பொருளோடு இணைந்து செயல்பட்டால் நிச்சயம் பயன்பெறலாம். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் வள்ளுவர் சொல்கிறார். ஆகவே நாம் முயற்சி செய்கின்ற போது நமது முயற்சிக்கு பெரும் பலன் கிடைக்கும். அந்த உண்மை நிலையை அறிய வேண்டும், ஒவ்வொரு ஜீவனும் அறிய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். அதற்கான முறையில் தான் நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகளை அந்த இறைநிலை அமைத்துக் கொடுக்கிறது. ஆகவே நாம் முயற்சிக்கின்ற போது அந்த முயற்சிக்கு பல நிலைகளில் இயற்கை நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். இது உண்மை. நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ, எதை விரும்புகிறோமோ, அது தேடி வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பகுத்துணர்வுக்கு தேவை என்று சொன்னால் தொகுத்துணர்வான இருப்பு நிலை தக்க நேரத்தில் உதவுகிறது என்பதாகும். ஆகவேதான் நாம் நல்ல நினைவுகளையே கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் என்றும், என்னாலான உதவியை செய்வேன் என்றும் சிந்தனையில் இருக்க வேண்டும். பொதுவாக பிறரிடமிருந்து எதிர்பார்க்காத தன்மைகள், எப்பொழுதும் தன்னிடம் இருக்கக்கூடியது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணமும் மன தூய்மை பெற்ற ஒருவர் ஒரு இடத்தில் அமர்ந்து எல்லாம் வல்ல இறைவன் என்னை கவனித்துக் கொள்வார் என்று இருந்தால் அவரது தேவையை நிறைவேற்ற எல்லா திசைகளிலும் இருந்து உதவி செய்யும். நல்ல எண்ணங்களை உடையவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் தானாக வந்து சேரும். இறைவன் அவர்களை சோதனை செய்து பார்த்து தக்க உதவிகளை தக்க நேரத்தில் கொடுத்து உதவி செய்வார். ஆகவே அந்த நல்ல எண்ணங்களை மட்டும் நமது சொத்தாக மாற்றிக்கொண்டால் நான் நல்லவனாக இருப்பேன், நல்லதைத்தான் எண்ணுவேன், யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், எப்பொழுதும் என்னால் முடிந்த உதவிகளை துன்பப்படுவோருக்கு செய்வேன் என்பதில் உறுதியாக இருந்தால் அவர்களுக்கு வேண்டிய தேவைகள் தானாக நிறைவேற ஆரம்பிக்கும். ஐயுணர்விலே இன்ப துன்ப ஈர்ப்புகளில் சொல்லென்று சிக்கிக் கொண்டு இருக்கிற வகையில் மெய்யுணர்வுக்கு மேலே நாட்டம் இருக்காது. அந்த ஐயுணர்வுக்குள்ளேயே அடங்கி கிடைக்கின்ற போது பெரும்பாலும் சுயநலத்தில் இருப்பவர்கள் அதற்குள் தான் நின்று கொள்கிறார்கள், அதற்கு மேலே தாண்டுவதில்லை. ஆனால் அதற்கு மேலே தாடுகின்ற போதுதான் மனித வாழ்க்கையின் அர்த்தம் கிடைக்கும். ஒரு தொட்டியில் குழாயில் பொருத்தி விட்டாலே தண்ணீர் வந்து விடாது. தண்ணீர் சீராவும் கணிசமான அளவிலும் குழாயில் வர வேண்டுமானால் அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் கீழ்குழாயை தேவையில்லாத போது மூடி வைத்திருக்க வேண்டும். தண்ணீர் கடந்து வருகின்ற பாதையில் தடையேதும் இருக்கக்கூடாது. இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாய் பார்ப்போமானால் ஒவ்வொரு நிமிடமும் ஐயுணர்வு இல்லாமல் வாழ முடியாது. இப்போ நமக்கு ஒரு தண்ணிக்கு ஒரு தொட்டியில தண்ணி வந்துகிட்டே இருக்கணும். அந்த வந்த தண்ணி வெளியே அதிகமா போகாமல் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் தொட்டிக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கணும். அந்த தொட்டிக்கு தண்ணி வரக்கூடிய நிலை என்பதெல்லாம் அது ஒரு 5 புலன்களின் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த வழிகாட்டுதல் தான் வந்து கொண்டே இருக்கிறது. அது செலவாகின்ற போது ஒரு அளவு முறையோடு செலவு செய்து கொண்டு அந்த மீதம் இருக்கக்கூடிய நிலையை நாம் கவனித்துக் கொண்டால் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயன் என்றே மையுணர்வு இல்லாதவர்கள். 5 உணர்வு, கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இத்தனை இருந்தும் சிந்தனை ஆற்றல் உயர்ந்து அந்த சிந்தனை ஆற்றல் மூலமாக அன்பும் கருணையுமாக மாறி எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையை உணர்ந்து கொள்கின்ற நிலை, எல்லோருக்கும் துன்பப்படக்கூடியவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற நிலை, தனக்குள்ளாக ஒரு நிறைவை எய்தக்கூடிய நிலை, இவற்றையெல்லாம் அனுபவிக்காமல் போய்விட்டால் அந்த ஐயுணர்வு கண்கள், காதுகள், மூக்கு இருந்தும் பயனில்லாமல் போய்விடும். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றி மெய்யுணர்வு இல்லாதவருக்கு அந்த மெய்யுணர்வு என்ற உண்மை நிலையை அடையவில்லை என்று சொன்னால் இந்த உடம்பு இருந்து பயனில்லை, புலன்கள் இருந்து பயனில்லை என்ற நிலையிலே வள்ளுவர் சொல்கிறார். அளவு முறை என்ற 2 அம்சங்களை கொண்ட சாமியம் என்ற மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறார்கள். அதை தெரிந்து கொண்டால் எந்த அளவுக்கு ஐயுணர்வு இன்பத்தை அனுபவிக்கலாம் என்றும் வரையறை செய்து கொண்டால் அங்கே நிற்க இயலும். அது கிடைக்கக்கூடிய இன்பம் கிடைத்தான பிறகு மீண்டும் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒரு கால இடைவெளி தேவை என்ற நிதானம் ஏற்பட்டால் அந்த இன்பம் பிறகு கிட்டும். அல்லது அவ்வாறு அளவுக்கு மீறி ஒரு இன்பத்தில் ஈடுபட்டால் என்ன ஆகும் என்றால் உயிராற்றல் அளவுக்கு மீறி செலவாகி உடல் சோர்ந்து போகும். இந்த நிலையைத்தான் பழைய பாடல் ஒன்றில் அடுத்த பாடல் அடுத்தவர் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் எழுந்து மதிகட்டு போன திசை எல்லோருக்கும் கல்லனாய் ஏழ்பரப்பும் தீயனாய் நல்லோருக்கும் புலனாம் என்ற ஒரு கவியை அந்த அவையார் இந்த காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள். புலன்கள் மூலமாக நாம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அதிகமாக போகின்ற போது அதுவே நமக்கு துன்பமாக மாறி எல்லா வகையான துன்பங்களையும் விளக்கச் செய்யும். கடைசியில் வாழ்க்கை இன்பமாக இல்லாமல் துன்பமாக மாறி போய்விடும். ஆகவே அதில் ஒரு அளவு முறை வைத்துக் கொண்டு இது போதும், இது போதும், இது போதும் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டு அதற்கு மேலாக அந்த ஆற்றலை நாம் இந்த சமுதாயத்திற்காக, சமுதாய நன்மைக்காக, பிறப்படும் துன்பங்களை போக்குவதற்காக, அந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக, அந்த இயற்கையை நோக்கி வழிபட வேண்டும் என்ற மன ஒருங்கிணைப்பிற்காக செலவழித்தால் கண்டிப்பாக
நாம் ஒவ்வொருவரும் அந்த மெய் உணர்வை பெற வேண்டும், உண்மை உணர்வை பெற வேண்டும். பகுத்துணர்வுக்கு மேலாக இருக்கக்கூடிய தொகுத்துணர்வு, தொகுத்துணர்வின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை, அவற்றையெல்லாம் அடைந்து பார்க்க முடியும். புலன்கள் மூலமாக நான் செயல்பட்டு உயிராற்றலை செலவிட்டுக் கொண்டே இருந்தால் எப்பொழுதுதான் இந்த உயிருக்கு அழுத்தம் ஏற்பட்டு மேல்நிலை சென்று மையுணர்வுக்கு நிலை கிடைக்க போகிறது. எனவே புலன்களை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். புலன் கடந்த நிலையில் நாம் அதுதான் ஆக வேண்டும். அதற்காக புலன்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டியது. அளவு முறை வைத்துக் கொண்டால் போதும். அளவோடு இருந்து கொண்டு அளவுக்கு மிகாமல் பார்த்து கொண்டு அதற்கு மேலான ஆற்றலை நல்வழிப்படுத்த வேண்டும். ஐயுணர்வோடு மெய்யுணர்வு இணைந்து வருகின்ற போது மனோதிடம் வருகிறது என்றால் உறவிலே ஒரு தெளிவு, அதாவது டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட். இதுதான் உறவிலே கண்ட துறவு நிலை என்று மகிழ்ச்சியவர்கள் சொல்கிறார்கள். அதாவது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுதான் துறவு என்று சொல்லி மகிழ்ச்சியவர்கள் சொல்வார்கள். ஆம், ஒவ்வொன்றும் உறவு வேண்டும். புலன்கள் மூலமா நமக்கு இன்பம் வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு அளவு முறை வேண்டும். அப்படி ஒரு அளவு முறை வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த அறிவை நாம் ஒரு முழுமையை நோக்கி பயணிக்க நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். உறவிலே அமைந்துள்ள உண்மையை உணர்ந்துடு துறவிலே உள்ள தூய்மை பெற்று உயிலாம் என்று சொல்கிறார்கள். அப்படியே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போவதான் துறவு என்று சொன்னால் இறப்பவர்கள் தான் துறவு நிலைக்கு போவார். எல்லாத்தையும் விட்டுட்டு போறதான் துறவு என்பதல்ல. அது உறவிலே கண்ட உண்மை நிலைதான் உண்மையான துறவு. நாம் வாழுகின்ற போது வாழ்வு நலமாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக அமைய வேண்டும். எனவே வாழும் பொழுது வாழ்வு திருப்தியாக, மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு அனுபவத்திலும் எல்லை கட்டிக் கொள்ள வேண்டும், அளவு முறை இட்டுக் கொள்ள வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். உறவிலே காணுகின்ற உண்மை நிலை தெரிவே துறவாகும். துன்பமில்லா இன்பம் நெறியும். அறவோர்கள் கண்ட நெறி அன்பு நெறி, அதை வளர்ப்போம். திறமான வாழ்வு வர நம்மை நாம் தெரிந்திடுவோம். ஆம், அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுதான் துறவு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவு முறை தெரிந்து கொண்டு அளவு முறை மீறாமல் வாழ பழகினால் எல்லாம் இன்பம், எதுவும் இன்பமாகும். எந்த வகையான மக்கள் சன்னியாசிகளாக ஆகிறார்கள் என்று ஒரு பழைய பாடலில் கூறியுள்ளார்கள். காவியும் சடைமொழி மண்டலங்கள் ஆசனம் விருத்ராட்சம் யோகத்தண்டு கொண்டும் மாடுகள் தேவியை அலைய விட்டு தேசமெங்கும் சுற்றியே காவியன வீடெல்லாம் பறக்கை கேட்ட அலைவரே. ஆம், இப்படி ஒரு பிச்சை எடுத்துக்கொண்டு ஒரு வாழ்க்கை, தேசமெல்லாம் அலையக்கூடிய நிலை, தமது சடைமொழி வளர்த்துக் கொள்ளுகின்ற நிலை, தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளுகின்ற நிலை, இவையெல்லாம் அந்த இறைவனை நோக்கி பயணத்திற்கு ஒரு வெற்றி தருவன அல்ல. ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு உறவு முறையிலும் அளவு கண்டு அந்த உறவு முறையிலே துறவு வைத்துக் கொண்டால் அது நம்ம இறைவனை நோக்கி பயணத்திற்கு வெற்றி தரும் என்று சிவவாக்கியை சொல்கிறார்கள். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறியாமல் ஆராய பழக்கினேன், அந்நிலையில் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலைவர அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது, வென்றது. அங்கு வாருங்கள், அமைதி வருப்போம். ஆம், புலன்கள் மூலமாக சென்று கொண்டிருக்கூடிய நிலை, அங்கு அறிவையும் சேர்த்து சேர்த்து அந்த புலன்கள் உணர்ச்சிகளை கொடுக்கின்ற போது புலன் உணர்ச்சிகளை வெல்லப்படுகிறது. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன். ஆம், அறிவை முன்தள்ளி புலன்களை இயக்குகின்ற போது அந்த புலன்கள் அளவு முறைக்கு வந்து விடுகின்றன. அகண்டாகாரத்தில் நிலைவர அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது என்றது. ஆம், அந்த நிலையில் எல்லோரும் வர முடியும். அதற்கான நிலை பயிற்சி முறைகள் தான். அறிவை புலன் உணர்ச்சிகள் மூலம் அதிக நாள் பழக்கிறேன், அதன் விளைவாக இந்த உணர்ச்சிகளுக்கே நான் கட்டுப்பட்டேன். உணர்ச்சி வேகம் மிகுந்த செயல்களை என்னிடம் தோன்றலாயின. பின்னர் அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன். அந்த ஆராய்ச்சி விழிப்பில் புலன்களை இயக்கியும் பார்த்தேன். அப்போது அறிவு விரிவடைந்த அகண்ட நிலை ஞாபகத்துடன் இருந்ததால் அதிக விழிப்போடு புலன்களுக்கு புலன் உணர்ச்சி வேகத்துக்கு கட்டுப்படாமல் செயலாற்றும் திடம் வந்துவிட்டது. ஆகவே புலன்கள் அறிவு சொன்னபடி கேட்க ஆரம்பித்தன. அறிவின் வழி புலன்கள் நடக்க ஆரம்பித்தன. ஆகவே புலன்கள் மூலமாக எனக்கு நன்மையே கிடைத்தது. அதற்கு முன்னர் புலன்கள் வழி சென்று துன்பங்களை வாழ்வாக மாற்றிக்கொண்டேன். இப்பொழுது புலன்கள் எனக்கு நன்மை தரக்கூடிய கருவிகளாக அமைந்தன. புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உண்மை நிலை, அதை அறியக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டேன். இந்நிலையில் அறிவானது புலன் உணர்ச்சிகளை ஜெயித்து விட்டது. இந்த நிலையில் அறிவின் விழிப்புடன் புலன்களை இயக்கின்ற பழக்கத்திற்கு வந்தால் வாழ்வில் அமைதி கிடைக்கும். ஐயுணர்வின் லயமேற்ற ஆன்மாவின் பழிச்சுமையை மெய்யுணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம். தெய்வ நிலையுடன் அறிவை சேர்த்து ஒன்றும் தவம் பயின்று உயிர் நினைத்தால் உலகீர் உடனே என் தொடர்பு பெற்றீர்களாம். ஒரே வழி தவமாற்றுதல், பதிவுகளை நீக்குதல், கர்மயத்தை தூய்மை செய்தல், தற்சோதனை செய்தல் என்ற நிலையிலே ஒவ்வொன்றாக செய்து வருகின்ற போது கண்டிப்பாக நாம் சாதாரண ஒரு புல நிலையில் விடுபட்டு அந்த
அறிவு நிலை ஓங்கி நிற்க முடியும் என்று மகர்ஷி அவர்கள் அழைக்கின்றார். ஐயுணர்வோடு மெய்யுணர்வு சேர்கின்ற போதும் அது சாத்தியமாகும். அப்பொழுது நமக்கு என்ன வேண்டும், எங்கு கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் மெய்யுணர்வை பற்றி அருமையாக சில செய்திகளை சொல்கிறார்கள். பொருளெல்லவற்றை பொருளென்று உணரும் பொருளான பிறப்பு. இந்த பிறவியில் நாம் பிறந்து எதுவெல்லாம் பொருள் இல்லையோ அதையெல்லாம் பொருள் பொருள் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். மெய்ப்பொருள் ஒன்றுதான், அந்த அருவம் ஒன்றுதான், தெய்வம் ஒன்றுதான் உண்மை பொருள். அதை தவிர நாம் பார்க்கக்கூடியதெல்லாம் அது உண்மையான பொருள் இல்லை. பொருள் எல்லாவற்றை பொருள் என்று உணரும் மருளானா பிறப்பு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. மயக்கத்திலிருந்து விலகி குற்றமற்ற மெய்யை உணரும் நிலையை அடைந்தவர்க்கு அந்நிலை துன்ப இருளை விளக்கும். பொதுவாக நாம் மயக்கத்தில் இருக்கிறோம், புலன் மயக்கத்தில் இருக்கிறோம், புலன் இன்பத்திற்கு அடிமையாகி இருக்கிறோம். அதனுடைய அளவு முறை தெரிந்து கொண்டு அதனை அறிவுமயப்படுத்துகின்ற போது நாம் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். ஐயத்தை நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நடிகருடைத்தாம். வானம் உயர்ந்ததல்ல, சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளை தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வானம் மிக அதிகமாகும். சந்தேகம் இல்லாத நிலை, உறுதியான நிலை, புலன்களின் மீது ஒரு அளவு முறை என்றெல்லாம் வந்து விடுகின்ற போது அந்த ஞானம் என்பது அது அவருடைய எட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதை அடைய முடியும். செய்ய முயற்சி எடுத்தால் இதை அடைய முடியும். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் என்றே மெய்யுணர்வு இல்லாதவர். ஏற்கனவே சொன்னதுபடி 5 உணர்வுகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி இவற்றின் மூலமாக 5 வகையான அனுபவங்களை பெற்ற போதும் நாம் அந்த மெய்யுணர்வு அடையவில்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அது மனிதன் என்ற 6வது அறிவு பெற்ற நிலை உள்ள மனிதனுக்கு அந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே அந்த மெய்யுணர்வு பெறுவதற்கான முயற்சிகள், அந்த ஐயுணர்வுகளில் ஒரு அளவு முறை, அந்த மெய்யுணர்வு பெறுவதற்கான தவமும் தற்சோதன முறையும் சேர்ந்து வருகின்ற போது கண்டிப்பாக முயற்சி ஒரு அத்தனை பேருக்கு வெற்றி கிடைக்கும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதை. எந்த பொருளானாலும் அது எப்படி இருந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாக உள்ள உண்மை பொருளை காண்பது. எல்லா பொருளுக்குள்ளும் தெய்வம் என்ற நிலை இருக்கிறது, அருவம் என்ற நிலை இருக்கிறது, பேராற்றல் இருக்கிறது, பேரறிவு இருக்கிறது. எல்லா பொருளுக்குள்ளும் அதனுடைய பொருளின் தன்மையாக குணமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பொருளை ஆராய்ச்சி செய்தாலும், ஒவ்வொரு ஜீவனை ஆராய்ச்சி செய்தாலும் அந்த இறைவனின் பேரறிவை ஒவ்வொரு ஜீவனிலும், ஒவ்வொரு செல்லிலும், ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், ஒவ்வொரு அசைவிலும் நம்ம காண முடியும். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டா தலைப்படுவார் மற்றீண்டு வாரான் அறி. பெரியவர்களும் கற்று மெய்ப்பொருளை உலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயல்படுவார். நமக்கு பிறவிகள் எதுவரை வரும்? நமது பதிவுகள் கழிகின்ற வரை பிறவிகள் வரும். அறிவில் முழுமை அடையாத வரை பிறவிகள் வரும். ஆசைகள் இருக்கின்ற வரை பிறவிகள் வரும். அந்த புலன் அடக்கம் பெறாத வரை பிறவிகள் வரும். புலன் அடக்கம் பெற்று அந்த புலன்களில் ஒரு அளவு முறை வந்த பிறகு, ஒரு அறிவில் முழுமை பெற்ற பிறகு அந்த பிறவி என்பது முற்று பெற ஆரம்பிக்கும். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார். கற்றவர்கள், ஞானிகள், மகான்கள், உண்மை நிலை உணர்ந்தவர்கள் மீண்டும் பிறவா நிலைக்கு தங்களை உயர்த்தி கொள்வார்கள். அதைத்தான் வள்ளுவர் இங்கே வலியுறுத்துகிறார். ஓர்துள்ளம் உள்ளது ஒன்றின் ஒரு தலையாய் பேர்த்துள்ள வேண்டாம் பிறப்பு. பெரியவரிடம் கேட்டவற்றை மனத்துள் முழுமையாக கொண்டு இடைவிடாமல் மெய்ப்பொருளை உணர்பவர்க்கு திரும்பவும் ஒரு பிறவி இருக்கும் என்று எண்ண வேண்டாம். திரும்பவும் ஒரு பிறவி வேண்டாம் என்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டால், அந்த மெய்ப்பொருள் உணர்வுகளை நிலைத்து விட்டால், புலன்களை நாம் அடக்கிவிட்டால், எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு முறை வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக மீண்டும் ஒரு பிறவி என்பது இல்லாத நிலைக்கு வந்து விடலாம். பிறப்பெண்ணும் வேதம் இணைங்க சிறப்பு என்னும் செம்பொருள் தாங்கு அறிவாம். அந்த பிறவி என்ற நிலையிலிருந்து முற்றிலும் கடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த செம்பொருள், அந்த இறைத்தன்மை, உண்மை பொருள், அந்த மெய்ப்பொருள் அதை முழுமையாக உணர்ந்து அனுபவிக்கின்ற போது, அந்த பேராற்றலையும் பேரறிவையும் தனதாக உணர்ந்து அனுபவிக்கின்ற போது பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4 ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் என்று மகிழ்ச்சியில் சொல்லக்கூடிய அந்த உண்மையை உணர்ந்து அனுபவிக்கின்ற போது நமக்கு மீண்டும் பிறவி என்பது இல்லாத ஒரு நிலைக்கு வந்து சேரும். சார்புணர்ந்து சார்புகட ஒளியின் கழித்து சார்தர் நோய். எல்லா பொருள்களுக்கும் இடமாகிய மெய்ப்பொருளை உணர்ந்து பற்றின்றி வாழ்ந்தால் பற்றவரும் துன்பங்கள் ஒழுக்க உணர்வை அழித்து பற்ற மாட்டார். எல்லா பொருளுக்கு இடமையாகி மெய்ப்பொருளை உணர்ந்து மெய் அறிவு பெற்றுவிட்டால் சாதாரண பற்றின் மூலம் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். நாம் அந்த மெய்யுணர்வை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெற முடியும். காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்று நாமம் கிடக்கிட நோய். இங்கதான் பார்க்கணும். எந்த ஒன்று நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது, எந்த ஒன்று நம்மை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, எந்த ஒன்று நம்மை அறியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது, எந்த
எந்த ஒன்று அந்த முழுமையை நோக்கி பயணம் வெற்றி பெறாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்ற பார்க்கின்ற போது இங்குதான் வள்ளுவர் வகைப்படுத்துகிற காமம், வெகுளி, மயக்கம், இம்மூன்று நாமம் கெட கெடும் நோய். ஆம், இந்த காமம், வெகுளி, மயக்கம். மயக்கம் என்பது அறிவினுடைய ஒரு குறைபாடு. காமம் என்பது பல்வேறு வகையான இன்பங்களை அனுபவிக்கிற நிலை. வெகுளி என்பது அந்த வெறுப்பு, கோபம் என்ற நிலையில வரக்கூடியது. இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனை அந்த ஒரு எல்லை கட்டிய நிலைக்குள்ளே நிறுத்தி அவன் வெற்றி பெறாமல் தடுத்துக் கொண்டிருக்கும் நிலை. ஆகவே இந்த மூன்றிலும் அவன் வெற்றி பெற வேண்டும். இது மூன்றும் இல்லாத ஒரு நிலைக்கு அவன் வர வேண்டும். அப்பொழுது கண்டிப்பாக அவன் உயர்வை அடைய முடியும். அந்த மெய்யுணர்வை நோக்கி பயணத்தில் வெற்றி பெற முடியும். இப்ப இந்த அளவிலே நாம் இந்த ஐயுணர்வு மெய்யுணர்வு என்பது நிறைவு செய்வோம். ஐயுணர்வு என்பது புலன்கள் வயப்பட்ட நிலை. மெய்யுணர்வு என்பது அந்த ஐயுணர்வுக்கு மேலாக அந்த இறைநிலையை உணரக்கூடிய நிலை. மனிதனால் அந்த நிலையை அடைய முடியும். முயற்சி கூடிய அத்தனை மனிதனும் அதை அடைய முடியும். ஆகவே முயற்சியோம், வெற்றி உணர்வோம். மெய்யுணர்வில் அந்த பேராற்றலையும் பேரறிவும் தனதாக உணர்ந்து பேரானந்தத்தை அனுபவிப்போம். அதற்கு புலன்களின் அளவு முறை வேண்டும். ஆழமாக தவம் செய்யக்கூடிய, தற்செயல் செய்யக்கூடிய பண்புகள் வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக மதேஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோங்க, நீங்க பேசலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்க? வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். சிறப்பான கருத்துக்கள், நிறைய திருக்குறள்ல வந்து விளக்கம், சாமியினுடைய கருத்துக்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஐயுணர்வு, மெய்யுணர்வு. இப்ப ஐயுணர்வுக்கு நிறைய கேஜெட்ஸ் வந்துருக்குங்க. அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐயுணர்வை சமப்படுத்துறதுக்கு, திருப்திப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் பெருகிட்டே இருக்கு, சயின்ஸ் அளவுலையும் சரி. ஆனா இன்னும் அந்த மெய்யுணர்வு ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருந்ததோ, இன்னும் ஐயுணர்வுல மாற்றம் வந்த அளவுக்கு இன்னும் மெய்யுணர்வு மாற்றம் பெற முடியல. அது என்ன காரணம்? ஐயுணர்வு இது சுலபமானதுங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் அது ஒரு வாழ்க்கையோட கலந்த ஒண்ணா இருக்குது. அதுக்கு ரொம்ப முயற்சி வேண்டியது இல்லை. நீங்க கண்ணை திறந்தா பாக்குறீங்க, காது திறந்தே தான் இருக்குது, எந்த சத்தம் வந்தாலும் நம்ம கேட்கிறோம். அது மாதிரி இந்த ஐயுணர்வுக்கு பெரிய முயற்சிகள் வேண்டியதில்லை. அதுல ஒரு அளவு முறை கொண்டு வரும்போது தான் நம்ம ஒரு முயற்சி வேண்டி இருக்குது. ஆனா மெய்யுணர்வு அடைவதற்கு ஒரு முயற்சி, ஒரு சரியான முயற்சி, சரியான பாதைகள், ஒரு கட்டுப்பாடு, அளவு முறை, ஒரு வாழ்க்கையில் ஒழுக்க முறை, இவையெல்லாம் வருகின்ற போதுதான் அந்த மெய்யுணர்வு நம்ம அடைய முடியுங்க. ஐயுணர்வு என்பது எல்லா விலங்குகளுக்கும் இருக்கு. இப்ப ஆடு மாடு எது எடுத்துட்டாலும் கூட அதுக்கு அந்த ஐயுணர்வு இருக்கு. அதெல்லாம் பெருசா சிந்தனை செஞ்சு செய்யறது இல்லை. அது பாட்டுக்கு அதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரிதான் பெரும்பாலும் நாமும் மனிதர்களும் அந்த ஐயுணர்வு நிலையில் தான் அதிகமாக இருக்கிறோம். ஆனால் மனிதனுடைய அறிவு மேலும் மேலும் தேடிக்கொண்டே இருப்பதால அந்த மெய்யுணர்வுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால் அங்க சிந்தனை கூடுகிறது. அந்த அனுபவம் தான் நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போயிடும். இந்த துன்பத்தில் நம்ம அப்போதைக்கு ஒரு கஷ்டப்படுற மாதிரி இருந்தா கூட அந்த அனுபவங்கள் தான் அடுத்தடுத்த உயர்வை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கொஞ்சம் மேலோங்கி வருகிறார்கள். முயற்சி இல்லாமல் வாழக்கூடியவர்கள் அப்படியே அந்த நிலையிலே தான் இருக்கிறாங்க. அதனாலதான் வள்ளுவர் இன்னொரு இடத்துல கூட சொல்வார், இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். ஏன் இன்னைக்கு இல்லாதவங்க, வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் என்று முயற்சி செய்பவர்கள், பயிற்சி செய்பவர்கள், தியானம் செய்பவர்கள், தவம் செய்பவர்கள், அவர்கள் எல்லாம் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமலே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நினைப்பவருடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். ஆக முயற்சி எடுத்துக்கொண்டு பயிற்சி முறைகளை சரியாக செய்பவர்கள், தியானம் செய்பவர்கள், வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வார்கள் என்று பார்க்கின்ற போது அளவு குறைவாகத்தான் இருக்கிறது. அதற்கு ஒரு முயற்சி வேண்டும், நல்ல கொஞ்சம் அறிவை பயன்படுத்த வேண்டும். அதுலதான் கொஞ்சம் ஒரு சற்று தொய்வு இருப்பதனால இன்னைக்கு இந்த ஐயுணர்வு பயன்படுத்தக்கூடியவங்க எளிதாக இருக்குது, எண்ணிக்கை அதிகமா இருக்குது. மெய்யுணர்வை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குதுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த இயற்கை எல்லோரையும் அந்த நிலையை அடைவதற்கான
ஒரு உந்துதல் அது இருக்கு. எல்லாரும் அந்த நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான உந்துதல் இருக்கு. அது ஒரு காலகட்டத்துல நடந்தே தீரும். வாழ்க்கை வரும். ஐயா நீங்க சொல்றபடி பார்த்தா இன்னும் மனிதனுடைய முயற்சி எடுத்தா அந்த உணர்வு தர முடியும். முயற்சி தான் கண்டிப்பாக முதல் செயல். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கொள்கின்ற போது மாற்றம் வந்துடும், தானா வந்துடும். பாருங்க, இன்னைக்கு அதையெல்லாம் சரி செய்வதற்கு தான் அருட்தந்தை போன்ற வேதாத்ரி மகரிஷி போன்ற மகான்கள், வள்ளலார், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், இப்படி ஞானிகள் எல்லாம் வந்து அந்தந்த காலகட்டத்திலே வந்து கொஞ்சம் தொய்வடைந்து இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிறார்கள். மறுபடியும் தொய்வடையும் போது அடுத்தடுத்த காலகட்டத்திலே ஞானிகள் வருவார்கள், வந்து அந்த மக்களை கொஞ்சம் தொய்வடைய முடியாமல் கொஞ்சம் உற்சாகப்படுத்துவார்கள். இருப்பினும் ஒவ்வொரு தனி மனிதனும் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் அந்த வெற்றியை நோக்கிய பயணம் அது விரைவிலே நடக்கும். ஐயா இன்னொரு கேள்விங்க. ஆஹ் சொல்லுங்க. நம்ம வந்து காய்கறிகளை விளக்கம் கொடுக்குறோம் இல்லைங்களா? அதாவது உயிர் சக்தி மொத்தம் 4 வகையில வருது. அதாவது செலவாகிறத பத்தி நம்ம சொல்றோம். உடல் இயக்கம், புலன் இயக்கம், மன இயக்கம், 3 வகையில செலவாகுதுன்னு தெரியுது. அது செலவாகிறது ஈஸியா ஃபீல் பண்ண முடியுது. ம், உதாரணத்துக்கு இப்ப ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்றோம்னு சொன்னாக்கும் அது எந்த வழியா காந்த உள்ள வர்றத அந்த செலவாகிறது ஈஸியா ஃபீல் பண்ற முடிய அளவுக்கு உள்ள இன்டேக் ஆகுறத அந்த அளவுக்கு எளிமையா அதை ஃபீல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு நண்பர் கேள்வி கேட்டாருங்க. அதை எங்களுக்கு விளக்கம் கொடுங்க. அது ஃபீல் பண்ணலாங்க. இப்ப நம்ம அஹ், உணவு சாப்பிடுறோம். உணவு சாப்பிட்ட பின்னாடி நமக்கு அந்த பசி நீங்கிறது. பசி நீங்கின பின்னாடி கொஞ்ச நேரத்துல நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. நீங்க 2 நாள் 3 நாள் உணவு சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னாக்கும் எல்லா எனர்ஜி ட்ரைன் ஆயிடும். அல்லது ரொம்ப டயர்டா இருக்கும்போது ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க. ஜூஸ் குடிச்சோன்னே உங்களுக்கு அந்த ஒரு தெம்பு வருது. பெரும்பாலும் இன்னைக்கு எல்லாம் எனர்ஜி டக்குன்னு கொண்டு என்ன பண்றாங்க, ஒரு டீ குடிக்கிறாங்க, காஃபி குடிக்கிறாங்க, அது மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறாங்க. இப்படி பெரும்பாலும் இன்று நமக்கு அந்த உணவின் மூலமாக ஒரு எனர்ஜி கிடைக்குது. அது தவிர நாம் நீரின் மூலமாக, காற்றின் மூலமாக கிடைக்குது. அந்த அதுக்குதான் நம்ம வந்து எனர்ஜி வந்து கேக்குறாங்க. அதாவது நீங்க சாப்பிடுறது சொன்னா ஈஸியா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நீங்க ம், கண்ணாடி பயிற்சியில கண்களை மூடிட்டு அந்த எனர்ஜி உள்ள வர்றதை நம்ம எப்படி உள்ள தெளிவா இருக்குதுங்கிறத நம்ம எப்படி ஃபீல் பண்ணிக்கிறது, எப்படி அதை உணர்ந்துக்கிறது அப்படின்னு. ஆமாங்க. அது என்னன்னா, இப்ப நம்ம கண்ணாடி பயிற்சி அல்லது தெய்வ பயிற்சி முடிச்ச பிறகு பொதுவா சொல்லுவாங்க, ஒரு தலகாணி வச்சுட்டு இப்படி நம்ம பாசஸ் கொடுக்குற மாதிரி இப்படி பண்ணணும்னாக்கும் ஒரு முதல்ல 2 தடவை வெறுமன கையாட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் 3ஆவது தடவை 4 தடவை கொண்டு போய் உங்க கைகள்ல இருந்து ஒரு எனர்ஜி பரவுறதை அப்படியே உணர்ந்து பார்க்கலாம். உங்க கையில இருந்து தான் அந்த எனர்ஜி பரவுது. அன்னைக்கு சாதாரணமா செய்யறதுக்கும் ஒரு கண்ணாடி பயிற்சி பண்ணி செய்ய பாத்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியும். அந்த கைகள்ல இருந்து எனர்ஜி அப்படியே வெளியே வருது. முதல்ல ஒரு 3-4 தடவை மெக்கானிக்கலா செய்யற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க அப்படியே மெதுவா அப்படி மூவ் பண்ணீங்கன்னாக்கா, இல்ல ஒரு தலகாணியை துண்டு போட்டு செய்யும்போது அது வரும். அது எதுக்குனாக்கா, நாளைக்கு ஒரு யாரோ ஒருத்தர் உடம்பு சொல்லி வச்சுக்கலாம், அவங்களை அப்படியே படுக்க வச்சு தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே நீங்க எனர்ஜி பரப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா இமிடியட்டா அவங்களுக்கு ஒரு அந்த எனர்ஜி ரிலீஃப் கிடைக்கும். ஆனா இது வந்து ஒரு வியாபாரமா செய்யாம ஒரு அவசரத்துக்கு தேவைக்கு நம்ம பயன்படுத்தினா அது நல்லா இருக்குங்க. பட் இந்த எனர்ஜியை நம்ம உணர்ந்து பார்க்க முடியும். நம்ம வந்து ஒரு தீப பயிற்சி செஞ்சாலும் கண்ணாடி பயிற்சி செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி நீங்க ஒரு துண்டோ தலகணியோ மடியில வச்சுட்டு இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வர்றதை நம்ம உணர முடியும். அது மாதிரி இந்த எனர்ஜி நல்லா வந்த பின்னாடி நீங்க யாருகிட்ட பேசினாலும் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த எனர்ஜி பாஸ் ஆகும். ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சாதாரண சமயத்துல இருக்கிறதுக்கும் நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு தெய்வ பயிற்சி கண்ணாடி பயிற்சி செஞ்சு நல்ல எனர்ஜி கூட்டின பின்னாடி உங்களை ஒருத்தர் பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது உண்மை. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு கண்ணாடி பயிற்சி நல்லா ரொம்ப நேரம் செஞ்சுட்டு நல்ல தவம் ஆழமா செஞ்சுட்டு அப்படி யாராவது ஒருத்தர் பேசும்போது எப்படி ஃபீல் பண்றாங்க நம்ம உடனே கேட்க வேண்டாம். 2 நாள் கழிச்சு அந்த முன்னாள் நம்ம பேசணுமே எப்படின்னு கேட்டு பாருங்க. அது கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். சிறப்பான பதிலுங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லதுங்க, நல்லதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜெயக்குமாரி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வாழ்க வளம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கிறேங்கம்மா, நல்லா இருக்கிறேம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நாள் ஆச்சு உங்க ஸ்பீச் கேட்டு. சிறப்பான ஒரு சிந்தனை உரை. அதாவது நம்ம கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பிறர்கிட்ட எதிர்பார்க்காம வாழ்றதுதான் வாழ்வுல நிறைவே தரும். நம்ம கிட்ட கொஞ்சமா இருந்தாலும் பிறருக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு கருத்தை நல்லா வலியுறுத்தி சொன்னீங்க. மிகவும் சிறப்புங்கய்யா.
அதே போல நிறைய அந்த ஔவையார், சிவவாக்கியார் இவர்களுடைய பாடல்கள் மூலம் அது நல்லா விளக்கம் சொன்னீங்க. எனக்கு இன்னைக்கு நல்லா தெளிவா புரிஞ்சது. இந்த ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை என்ற பாடலை வந்து காய்கள் இப்ப எடுக்கும்போது நான் சொல்லுவேன். நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது வந்து வித்து சக்தியை மட்டும்தான் அந்த பாடலுக்கு ஔவையார் சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதை வலியுறுத்துறதுக்காக. ஆனா நீங்க சொன்னது புலன்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, அது எல்லாத்துக்குமே அது பொருந்தும் அந்த பாடல் அது எல்லாவற்றிலும் எல்லாத்துக்கும் அதை அளவு. பயன்படுத்தலாமா? அதுல வந்து ஆமாங்கய்யா. அந்த காயல்பம் வரும்போது ரொம்ப அது ஆப்டா இருக்கும், அது ரொம்ப ஆஹ் நல்லா இருக்கும். ஆனா பொதுவா எல்லா புலன்களுக்கும் நம்ம அந்த பாடலை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா ப- சின்ன வயசுல எல்லாம் செலவழிச்சுட்டு கடைசியில வந்து கஷ்டப்படுறாங்க. அதனால அந்த பாடல் ஒரு அருமையான பாடல், காய்கள் பத்தில அவசியம் சொல்ல வேண்டிய பாடல். அது தவிர உம் மற்ற எல்லா இடங்களையும் நம்ம அதை பயன்படுத்தலாம். நான் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பண்ணும்போது அந்த பாடலை கொஞ்சம் சொல்லுவேங்கய்யா. அவங்க கிட்ட சரி. தெளிவா சொல்ல முடியாது, ரொம்ப விளக்க முடியாது. அந்த மாதிரி அந்த பாடலை சொல்லிட்டு ம். ஒழுக்கம் வந்து உயிரினும் ஓம்பப்படாது, அந்த ஒழுக்கத்துல சிறந்து விளங்கணும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்ற மாதிரி சொல்லுவேன். இப்ப ம். நீங்க இன்னைக்கு ம். சொன்ன விளக்கம் ரொம்ப விரிவா நல்லா ம். இருந்ததுங்க. இனி இது போல அதை மனசுல வச்சுக்கிட்டேன், போகும்போது நம்ம இது ம். போல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எனக்கு எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. சொல்லுங்க. அதாவது வெறுப்புணர்ச்சியை போக்குவதற்கு, இப்போ நம்ம பிறர் மீது வெறுப்புணர்வு வருது இல்லைங்களா? ஏதாவது ஒரு காரணத்தினால வந்துருது. நம்ம மனசுல வந்து அது வேண்டாம், நம்ம அதை வெறுப்பே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். அதையும் மீறி ம். அந்த எண்ணம் தோன்றுதுங்க. அது எதனாலங்க? வாழ்க இல்ல, அது வளமுடன். என்னன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில அந்த செயல் ஆஹ், ஒரு இடர்பாடா இருக்கிற மாதிரி அவங்க செஞ்சிருப்பாங்க. அதை ஒட்டிதான் அந்த வெறுப்புணர்வு வருது. அப்படி வரும்போது என்னன்னாக்கா, அவர்கள் இதுவரைக்கும் நமக்கு செய்த நன்மைகளை ஏதாவது நினைச்சு பார்த்தோம்னா, யாரா இருந்தாலும் நமக்கு சில நன்மைகளும் செய்திருப்பாங்க, ஒரு சில சங்கடங்களும் செஞ்சிருப்பாங்க. அப்போ அவர்களால நமக்கு இப்போ வந்து நன்மைகள் என்னன்னு நினைச்சு பாத்தீங்கன்னாக்கா, அந்த வெறுப்புணர்வு போயிடும். நம்ம அந்த வெறுப்புக்குரிய செயலையே திரும்ப திரும்ப நினைக்கும் போது அந்த வெறுப்பு கூடிக்கிட்டே போகும். கண்டிப்பா அந்த வெறுப்புணர்வுக்கு யார் ஆளானாங்களோ அவங்க நிறைய செயல்கள் நம்ம கிட்ட செஞ்சிருப்பாங்க. அதுல எத்தனையோ நல்ல செயல்களும் இருக்கும். அந்த நல்ல செயல்களை நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னாக்கா இந்த வெறுப்பு என்பது அடிபட்டு போயிடும். அப்படியே இல்லைனாலும் கூட அவங்க நமக்கு ஒரு நல்ல செயல் செய்யற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கங்க, அல்லது அவங்கள வந்து நம்ம மனசார மன்னிச்சற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கங்க. அப்ப நமக்கு வெறுப்பு அடங்கும். ஏன்னா அந்த வெறுப்பு அதிகமாக அதிகமாக நம்முடைய மனசுதான் பாதி, நம்முடைய ஆற்றல் குறைய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல அவங்க முழுசா மனசார நம்ம ஒரு ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க பாவம் நல்லா இருக்கு என்று மனதார மன்னித்து விட்டால் நம்முடைய அந்த ஆற்றல் வீணாவதை நம்ம தவிர்க்க முடியும். அவர்கள் செய்த நல்ல செயல்களை நினைத்து பார்க்கலாம், அல்லது நாம் மனதார அவர்களை மன்னித்து விட்டு நம்முடைய மனசை அந்த நிகழ்ச்சியிலிருந்து அடுத்த நிகழ்ச்சி கொண்டு போயிடும். அதுவே நம்ம லாக்காய் நிக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப அது வந்துகிட்டு இருக்கும். அது கொஞ்சம் அதிகமாய் தூண்டுதல் வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு மடைமாற்றம் செய்தோம் என்று சொன்னால் அந்த வெறுப்புல இருந்து மாறிடலாம். நிறைய பேர் வந்து தெரியாமல் செய்கிறார்கள். நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பெரியவங்களா இருக்கலாம், வேறு வேறு நிலைகள் இருக்கலாம், ஒரு தவறு செய்கிறார்கள், இன்னொருத்தருடைய மனதை கஷ்டப்படுத்தார்கள் என்று சொன்னாலே அவர்கள் ஒரு தெரியாத நிலையில் செய்யக்கூடியவர்களாம், ஒரு இன்னசென்ஸ் என்று சொல்கிறார்கள், அப்படித்தான் இருக்குது. அதனால அவர்கள் எல்லாம் ஒரு மனதார ஒரு ஒரு மன்னித்து விடலாம். மன்னித்து விடும்போது நம்ம மனசுக்கு முதல்ல ஒரு ஒரு நிறைவு கிடைக்குது. சரியோ பாவம் தெரியாம செஞ்சுட்டாங்க, நல்லா இருக்கட்டும் என்று சொல்கின்ற போது நம்ம மனசு சரியாயிடும். அப்ப நம்ம அடுத்த வேலையை நம்ம செய்யிட்டு போலாம். இல்லாட்டி அதே நிலையில இருக்க 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 நம்முடைய ஆற்றல் வீணாகி கொண்டிருக்கும். மேலும் மேலும் அந்த துன்பம் நமக்குள்ளாக அதிகரித்து கொண்டிருக்கும். வாழ்க்கை ரொம்ப சிறப்புங்க, சிறப்பான விளக்கம்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க்கை வளமுடன். நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா பதில். அது வந்து எல்லாருக்குமே எல்லா மனசுலயும் இருக்கிறது கிளியர் ஆகிறதுக்காக இந்த பதில் இருந்ததுங்க ஐயா. எனக்கும் இருந்தது, நானும் கிளியர் பண்ணிக்கிறேங்க ஐயா. நன்றி, வாழ்ப்பாளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக லீலா வினோதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நான் லீலா வினோதன். வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கிறேங்க, நல்லா இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ வந்து நம்ம எல்லாம் அவன் செயல், அவனின்றி ஓரணும் அசையாது, எல்லாம் அவனுடைய எண்ணப்படிதான் நடக்கிறது அப்படின்லாம் நம்ம பேசுறோம். பட்டு இயற்கை ஆனா உலக
நடப்புகள் நிறைய இயற்கை பாழ்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய பொதுஜனங்களும் கெட்ட செயல்கள் செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது எதனால? பட் எல்லாம் அவனுடைய கண்ட்ரோல் தான், அவனுடைய விதிப்படி, எல்லாமே அவனுடைய எண்ணப்படி, அவனுடைய செயல்படி தான் நடக்கிறது. எல்லாம் அவன் செயல் சொல்றான். பட் நாளுக்கு நாள் இயற்கை கெட்டுக்கொண்டே வருகிறது. இது ஒரு சின்ன விளக்கம் தேவையா? அடுத்த கேள்வி நான் அப்புறம் கேட்கிறேன். இதை முதல்ல விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. சரி, பொதுவாக நம்ம எல்லாம் அவன் செயல் என்று சொல்ற கருத்து ஒரு ஆழமான கருத்து. ஏன்னா இயற்கை சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறது. அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒரு நீதிக்கு ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய வகையில் அது அமைத்திருக்கிறது. ஆனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கோ எல்லா ஜீவன்களும் அந்த இயற்கையின் சட்டத்திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்பமோ துன்பமோ அந்த நிலையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனா மனிதனுக்கு கொஞ்சம் இறைவன் கொஞ்சம் அதிகமா வசதி கொடுத்திருக்கிறான். அவன் சில இடத்துல அந்த இயற்கை சட்டங்களை கொஞ்சம் மீறலாம், கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம். அந்த நிலையில மனிதன் தான் சில சமயம் அந்த இயற்கை பெரும்பாலும் இன்னைக்கு ஒரு விஞ்ஞானம் வளர்ந்திருக்குதுன்னு சொன்னால் அந்த இயற்கையை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறோம், அல்லது இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி இருக்கிறோம். அதுதான் இந்த விஞ்ஞானம். அப்படி மனிதன் அந்த சின்ன சின்ன மாற்றங்களை செய்து ஆரம்பிக்கிறான். ஒண்ணுமில்ல, பொருள் ஆடு மாடு சாப்பிடுதுன்னா அதுல இருக்கிறது அப்படி சாப்பிடும். ஆனா நம்ம அதை எடுத்து சமைச்சு ருசியா வச்சு நல்ல கலர் கொடுத்து எவ்வளவு ஆரோக்கியமா செய்கிறோம். இது ஒரு பாராட்ட வேண்டிய நிலைதான். ஆனா அதே சமயத்தில் இந்த மனிதன் அந்த இயற்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகின்ற போது சில சமயம் தனக்கு துன்பம் வரக்கூடிய வகையிலும் அது செய்து கொடுக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னாக்கோ எல்லாம் அவன் செயல்தான். அந்த இறைவன் திட்டமிட்டபடிதான் போயிட்டு இருக்கு. ஆனா மனிதனுக்கு கொஞ்சம் அதிகமாக இறைவன் கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்ததுனால அதன் மூலமாக எத்தனையோ நல்ல காரியங்களையும் செய்கிறார். அதே சமயத்தில் சில தீய விளைவுகளையும் செய்து கொடுக்கிறார். இன்றைக்கு இத்தனை விஞ்ஞானத்தை கண்டுபிடித்து, இத்தனை அறிவை கண்டுபிடித்து மக்களின் வாழ்க்கையை ஒரு எளிமையாக்கியது மனிதன் தான். அதே சமயத்தில் இதே மனிதன் தான் நமக்கு துப்பாக்கி கண்டுபிடிச்சிருக்கான், அணுகுண்டு கண்டுபிடிச்சிருக்கான், இத்தனை வகையான இராணுவ தளவாடங்கள் கண்டுபிடிச்சிருக்கான். அதன் மூலமாக இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அதையெல்லாம் பார்க்கின்ற போது ஆனா அதுக்காக இயற்கை அது சும்மா விடாது. மறுபடியும் திருப்பி அந்த சரி செய்ய வேண்டிய நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா சில துன்பங்களை கொடுத்து சரி செய்து கொண்டு அந்த சரியான லைனுக்கு கொண்டு வந்துடும். அப்ப இயற்கை எப்பொழுதுமே ஒரு மனிதனை நல்ல மனிதன் ஆக்குவதற்குத்தான் அது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. ஆனா மனிதனுக்கு கொஞ்சம் சுதந்திரம் அதிகமா இருக்கிறதுனால அது சில இடங்களில் தவறாக பயன்படுத்திக் கொள்கிறான். அந்த சமயத்தில் அவனும் அவனை சார்ந்தவர்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் மீண்டும் இயற்கை தனது கடமையை சரியாக செய்து அந்த மாற்றங்களை செய்து அந்த திருத்தத்தை அது கொண்டு வந்து விடும். அப்போ மனிதன் மட்டும் கொஞ்சம் தன்னுடைய அறிவை பிறருக்கு துன்பமில்லாத வகையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டானாக்கோ எல்லாம் நல்லதா, எல்லா செயல்களும் நல்லதா இருக்கும். நீங்க பொதுவா பாருங்களேன், வாழ்க்கையில் அதிகமான துன்பங்களை அனுபவிப்பது, கவலைப்படுவது மனிதனா விலங்குகளா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம்? அதிகமான துன்பங்களை அனுபவிப்பது, அதிகமாக கவலைப்படுறது மனிதன் தான். ஆனா மனிதனுக்கு தானே இறைவன் அதிகமான அறிவை கொடுத்திருக்கா. அந்த 6வது அறிவு என்பது மனிதனுக்கு தானே இருக்கிறது. அப்போ மனிதன் தானே அதிகமான இன்பமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைவா இருக்கணும். ஆனா விலங்குகளை விட அதிகமா துன்பப்படுறது மனுஷன்தான், அதிகமா கவலைப்படுறது மனுஷன்தான். எந்த விலங்குகளும் எங்கேயாவது உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்கான்னு பாருங்க. சில துன்பங்கள் வரும், ஆனா அதை ஏற்றுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். அதுக்காக உட்கார்ந்து கவலைப்படாது. ஆனா நினைச்சு கவலைப்படுறது மனிதன் தான். ஆக இந்த இடத்துலதான் மனிதன் கொஞ்சம் தனக்கு கொடுத்த சுதந்திரத்தை கொஞ்சம் எதிர்மறையில பயன்படுத்திக் கொள்கிறான். அதையும் இயற்கை சரி செய்து கொண்டுதான் இருக்கிறது. அது எல்லாம் அவன் செயல்தான். ஆக மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் கூட அனுபவங்களாக மாறுகிறது. அந்த அனுபவங்களை வைத்துக் கொண்டு அடுத்து தனது வாழ்க்கையை அவன் மாற்றிக் கொள்கிறான். துன்பங்களே இல்லை என்று சொன்னால் மனிதன் தவறு செய்வதை தவிர்க்கவே முடியாது. அவன் துன்பங்களின் உச்சகட்டத்திற்கு சென்று விடுவான், தீமைகளின் உச்சகட்டத்திற்கு சென்று விடுவான். ஆக துன்பங்கள் வருகின்ற போதுதான் அவன் தடுத்து நிறுத்தப்படுகிறான், துன்பங்களை போக்குவதற்கான வழிகளை ஆராய்கிறான்.
இப்ப நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, நாம் இன்று ஏதோ ஒரு மனதளவில் பக்குவப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய நிலையிலே உங்களுடைய குணம் நல்ல அமைந்திருக்குது என்று சொன்னால், அதற்கு காரணம் இதுவரை இந்த வாழ்க்கையில் அடைந்த இன்பமா துன்பமா அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கோ, நாம் அடைந்த துன்பங்கள் தான் நம்மை செதுக்கி இருக்கிறது, பக்குவப்படுத்தி இருக்கிறது, இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. அதனால என்னன்னாக்கோ, அந்த துன்பங்கள் நம்மை சரி செய்கிறது. ஆகவேதான் எல்லாம் அவன் செயல். நம்ம கொஞ்சம் விலகி போறோம், அதை ஒரு துன்பத்தை கொடுத்து இறைவன் சரி செய்கிறான். ஆனா விலங்குகள் எல்லாம் அது பெரும்பாலும் இயற்கை சட்டத்தை மீறவே மீறாது. எந்த விலங்கும் தனக்கு வயிறு நிறைஞ்ச பின்னாடி சாப்பிடாது. அது மாதிரி தனது அடிப்படை தேவைகள் பூர்த்தியான பிறகு அது மற்ற ஜீவன்களை துன்பப்படுத்தாது. ஆனா மனிதன் மட்டும்தான் தனக்கு இன்னும் வேண்டும், நாளைக்கு வேணும், நாளானிக்கு வேணும், பையனுக்கு வேணும், பிள்ளைக்கு வேணும், என் சமுதாயத்துக்கு வேணும் என்றெல்லாம் சொல்லி நிறைய பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் என்ற வகையில அதை கூட்டிக் கொள்ள நினைக்கிறான். அதன் மூலமாக அவன் துன்பப்படுகிறான். ஆனால் அவனையும் இயற்கை அது ஒரு அன்பும் கருணையுமானது சரியான காலகட்டத்தில் சரியான அனுபவங்களை கொடுத்து அதை திருத்திக் கொண்டுதான் இருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கின்ற போது எல்லாம் அவன் செயல் என்று சொல்வதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது. எல்லாம் இறை நீதிப்படிதான் நடக்கும். அளவா சாப்பிட்டா அது ஜீரணமாகும், உடலுக்கு ஆற்றலாக மாறும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா வயிற்று வலி வரும், வாந்தி வரும். அது நடந்தே தீரும், அதில் ஒன்றும் மாற்ற முடியாது. இப்படி அந்த இயற்கை சட்டத்தை கொஞ்சம் உணர்ந்து நம்ம வந்தோம்னாக்கோ நாம் இந்த வாழ்க்கையின் உயர்வை அனுபவிக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அது துன்பங்கள் வரும். துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அது அவன் செயல்தான். அப்படி ஏத்துக்கிட்டா அங்க ஒரு நிறைவு கிடைக்கும். வாழ்க்கை வாரம். ரொம்ப நன்றி ஐயா, நல்ல விளக்கமான பதில். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இரண்டாவது சந்தேகம் ஐயா, இது சந்தேகம் தான், எனக்கு விளக்கம் தேவைப்படும். செயல் விளைவு தத்துவப்படி நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னாக்கா there will be a reaction, action and reaction. ஸோ ஆனா நம்ம ஒரு நியூட்டன்ஸ் லா படி ஒரு பந்து எரிஞ்சோம்னா உடனே திரும்பி வருது. ஆனா நம்ம வாழ்க்கையில நிறைய மெய்ஞானம் தெரியாதவர்கள் நிறைய தப்பு செஞ்சுட்டு அதனுடைய விளைவு ஒரு நாள்ல வரலாம், ஒரு மாசத்துல வரலாம், ஒரு வருஷத்துல வரலாம். அப்படின்னும் போது விளைவு டெஃபினட்டா வரும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதனுடைய விளைவு இந்த செயலுக்காக இந்த விளைவு வந்தது என்று உணரும்படியாக இறைநிலை அந்த மனிதனுக்கு உணர வைக்க முடியாததால் நிறைய தப்புகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. சமுதாயத்துல தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டு சமுதாயம் கெட்டுக்கொண்டு இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த செயல் விளைவு தத்துவத்தினுடைய விளைவு அந்த கெட்ட செயலை செய்தவனுக்கு உணர வைக்காதது இறைநிலை என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. அந்த விளைவை உடனே அவனுக்கு உணர வைத்தால் அந்த தப்பு அவன் செய்ய மாட்டான். நம்ம சமுதாயம் நல்லபடியாக இருக்கலாம். ஏன் அதை இறைநிலை செய்யவில்லை? நல்லதுங்க. நல்ல கேள்விதான். ஏன்னா செயலுக்கு விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் பயன் என்ன என்று நம்முடைய மகிழ்ச்சியாளர் சொல்வார்கள். ஒவ்வொரு செயலிலும் விளைவு இருக்கிறது. சில செயலினுடைய விளைவுகள் உடனே கிடைக்கும், சில செயலினுடைய விளைவுகள் ஒரு நாள் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், ஒரு வருடம் ஆகலாம், ஒரு பிறவி ஆகலாம், பல பிறவிகள் கூட ஆகலாம். இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஒரு விளைவு இருக்கிறது. விளைவில்லாத செயல் எதுவுமே கிடையாது. எல்லா செயலுக்கும் விளைவு இருக்கிறது. இப்போ இது நமக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவன்களுக்கும் பொதுவானதுதான். ஆனா இப்ப நம்ம இத ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்ற போது செயல்வழி தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம், அது உண்மையாகத்தான் இருக்கிறது. ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு சந்தோஷம் வரும்போது, மகிழ்ச்சி வரும்போது, சரி இதெல்லாம் நான் செய்த செயல், நான் செய்த உழைப்பு, இன்னைக்கு எனக்கு இவ்வளவு வசதிகள் இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே பாராட்டிக் கொள்கிறோம். அதே போன்று ஒரு துன்பம் வருகின்ற போது துவண்டு போகிறோம். அப்புறம் அந்த துன்பத்திற்கு காரணம் யாரோ ஒருவர் என்று நினைக்கிறோம். இல்லை, இது இவங்கதான் காரணம், அவங்கதான் காரணம்,
அவங்க இப்படி செஞ்சிருந்தா நம்ம மாறி இருப்போம் என்று யாரையோ நாம் ஒருவரை குறை சொல்ல ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இன்பத்திற்கும் நாம் காரணம் என்று சொன்னால் துன்பத்திற்கும் நாம் தான் காரணம். இப்போ இது ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம கஷ்டப்படும் போது யோசனை பண்ணி பார்த்தா எதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம், எந்த செயல் செய்தா நம்ம கஷ்டப்படுறோம் என்று அந்த காரணத்தை அங்க சரியா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்ப பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்த செயல்கள் நமக்கு தெரியும். அதை பிராரப்த கர்மம் என்று சொல்வார்கள். அதுல வரக்கூடிய அந்த சில நிகழ்வுகள் அது நமக்கு இன்ப துன்பமா மாறி இருக்கலாம். ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடி தாய் தந்தையர் மூலம் தாத்தா பாட்டி மூலம் இப்படி எத்தனையோ ஜெனரேஷனுக்கு முன்னாடி செஞ்சது கூட இன்னைக்கு நமக்கு பலன் வரும். அப்ப நமக்கு காரணம் தெரியாது. நம்ம கணக்கு போடுறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுல இருந்து தான் கணக்கு போடுறோம். ஆனா நமக்கு தெரிஞ்ச கணக்கு சின்ன கணக்கு, நமக்கு தெரியாத கணக்கு பெரிய கணக்கு. அதனால துன்பங்கள் வந்தா நம்ம ஏற்றுக்கிட்டு நீங்க ஒரு 10 பிறவிக்கு முன்னாடி ஒரு செயல் செய்திருக்கலாம். அந்த செயலுடைய விளைவு இப்ப நம்ம வரும். இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம்னா இது 20 பிறவிக்கு முன்னாடி செய்த புண்ணியமா கூட இருக்கலாம். இன்னைக்கு நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி அந்த பல பிறவிக்கு முன்னாடி செய்த ஒரு செயல் கூட இன்று நமக்கு துன்பமாக வரலாம். அப்ப நமக்கு காரணங்கள் தெரியாது. ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும். நமக்கு வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சரி, அது நாம் என்றோ எப்போதோ செய்த செயலின் விளைவுதான் என்பதை நம்ம உறுதியாக நம்பினால் நம்ம யாரையும் குறை சொல்ல மாட்டோம். ஐயோ இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி கவலைப்பட மாட்டோம். சரி வந்துருச்சு, நீ அடுத்து எப்படி சமாளிப்பது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்ப நமக்கெல்லாம் இந்த மகாபாரத கதை தெரியும். அதுல அந்த போரெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த திருதராஷ்டிரன் கண்ணனை பார்த்து கேட்கிறார், கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறார், கிருஷ்ணா நான் என்ன பாவம் செஞ்சேன், என்னுடைய 100 பிள்ளைகளை இழந்துட்டு நிக்கிறேனே என்று சொல்றார். நான் பிறந்ததுல இருந்து யாருக்கும் ஒரு குறை வைக்கல. இறைவன் ஏற்கனவே என் கண்ணை எடுத்துட்டான். அதுல கொஞ்சம் துன்பத்தில் நான் இருக்கிறேன். நான் யாருக்கு நான் பாவம் செய்யலையே. இப்ப பாவம் செய்யாத எனக்கு நான் இன்னைக்கு 100 குழந்தைகளை இழந்துட்டு நிக்கிறேன். இது என்ன நியாயம் என்று கிருஷ்ணன் நினைச்சோன்னா அந்த இடத்துல அந்த தெய்வீக ஒரு பலமுடைய ஒரு அறிவின் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த கிருஷ்ணன் ஒரு பதில் சொல்ற மாதிரி, திருதராசா நீ இந்த பிறவியில பெருசா யாருக்கும் தப்பு செய்யல, தீங்கு செய்யல, யாரையும் துன்பப்படுத்தல. ஆனா நீ ஒரு 20 பிறவிக்கு முன்னாடி நீ ஒரு ஆடக்கூடிய வேட்டைக்காரனா இருந்த. அப்ப நீ காட்டுல போய் அந்த குருவிகளை வேட்டையாடுறதுக்காக போன. அப்போ வேட்டையாடும் போது ஒரு குருவி மேல அம்பு விட்டு அதை பொண்ணு பிடிச்சிட்டு வரணும்னு நினைச்சு முயற்சி பண்ற. நீ கரெக்டா அம்பு விடும்போது என்னாச்சு, அந்த குருவி தப்பிச்சு போயிடுச்சு. அப்போ உனக்கு அந்த குருவி போயிடுச்சுன்ற ஒரு கோபம் நீ என்ன பண்ணினாக்கா, அந்த குருவி போயிடுச்சு, தப்பி போயிடுச்சு. நீ அந்த குருவி கூடு எங்கன்னு பார்த்து அந்த குருவி கூட்டுல அந்த அம்பு விட்ட. அந்த அம்பு விட்டுன்னு என்னாச்சு, அந்த குருவி கூட்டுல சின்ன சின்ன குஞ்சுகள் பொத்துன்னு அந்த மரத்து மேல இருந்து கீழே விழுந்து செத்து போச்சு. உன்னுடைய கோபமே தனியில. அப்ப நீ என்ன அப்படியே அந்த ஒவ்வொரு குருவி கூட்டா பார்த்து அம்பு விடுற. அப்படி ஒவ்வொரு குருவி கூட்டுல இருந்து சின்ன சின்ன குஞ்சுகள், அப்பதான் அது முட்டையில இருந்து வந்த குஞ்சுகள் எல்லாம் கீழே விழுந்து செத்து போச்சு. அப்படி எத்தனை குஞ்சு செத்துச்சு தெரியுமா? 100 குஞ்சுகள். எப்போ? 20 பிறவிக்கு முன்னாடி. அப்ப 20 பிறவிக்கு முன்னாடி நீ 100 குஞ்சுகளை வேணுக்குன்னு கொண்டுட்டு அந்த 100 குஞ்சுகள் அந்த தாய் என்ன கஷ்டப்பட்டிருக்கோம் திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு மனசு வருத்தப்பட்டிருக்கோம். அந்த வருத்தத்தை இன்னைக்கு நீ அனுபவிக்க. இதுக்கு இந்த பிறவியில் நீ காரணத்தை என்ன கிடைக்காது. 20 பிறவிக்கு முன்னாடி செய்ததா எதையெல்லாம் நாம் செய்தோமோ அதுக்குள்ளதை அனுபவிக்கணும். நல்லது செய்திருந்தா அதுக்குரிய நன்மையை மகிழ்ச்சி அனுபவிப்போம். தீமையை செய்திருந்தா அதுக்குரிய துன்பத்தை அனுபவிச்சுதான். இது நம்ம இப்ப தேடினா கிடைக்காது. இந்த பிறவி முழுதும் நான் யாருக்கு தீங்கு செய்யலையே இல்ல, இது 20 பிறவிக்கு முன்னாடி நடந்தது. எல்லா கணக்கும் ஒண்ணுதான். இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு அனுபவிக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கோம், சந்தோஷமா இருக்குன்னா இது எத்தனையோ பிறவிக்கு முன்னாடி நம்முடைய தாத்தா பாட்டி செய்த ஒரு நல்ல காரியத்தினுடைய பலனாக இருக்கலாம். ஆகவே இன்று இருக்கக்கூடிய வாழ்க்கை நன்மையோ தீமையோ அதற்கு நாமும் நம் முன்னோர்களும் தான் காரணம். ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை ஒத்துக்கொண்டா நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. சிலதுக்கு நம்ம காரணம் தெரியும். ஏன்னா நம்ம கண்கூட நடந்ததுக்கு காரணம் தெரியும். கண்கூடா நடந்த விஷயங்கள் கொஞ்சம் தான். நாம் பார்க்காத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு.
இப்ப நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும், அதுவும் 3 வயசுக்கு மேல நடந்தது தான் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். அந்த 3 வயசுக்குள்ள ஏதாவது நடந்தது கூட நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் பிறந்திருப்போம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனுடைய எத்தனை பிறவிகள் இருக்கு. அது கடல் மாதிரி. அதுல எங்கெங்க எந்தெந்த இடத்துல நடந்ததுன்னு தெரியாது. அதனால நமக்கு நன்மை வந்தாலும் நம்ம அமைதியை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், தீமைகள் வந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதற்கான காரண காரியத்தை நாம் தேடிக்கொண்டிருந்தால் அது அந்த இடத்துல போய் நம்ம நின்று பார்க்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக சொல்ல முடியும், நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய இன்பம் துன்பம் 2க்கு 100க்கு 100 பொறுப்பு நாம் தான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆகவே துன்பங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுபடுவது எப்படி? ஏன்னா இறைவன் யார் துன்பப்பட்டாலும் அதை விடுவிப்பதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு கதவை மூடினால் இறைவன் இன்னொரு கதவை திறந்து வைப்பான் என்று சொல்லி. அதை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷிகள் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்வார். இறைவன் இன்னொரு கதவை திறந்து வைத்து விட்டுத்தான் இந்த கதவை மூடுவான். நல்லா பாருங்க, இன்னொரு கதவை திறந்து வச்சுட்டு தான் இந்த கதவை மூடுவான். நம்ம ஐயோ 3 கதவு மேலே போய் முட்டிக்கிட்டு கதவுக்கான திறக்கலையேன்னு சொல்ல, திறந்து வச்சிருக்க கதவை பார்க்கணும். அது மாதிரி என்ன துன்பங்கள் வந்தாலும் துன்பத்தை நீக்குவதற்கு இறைவன் ஒரு வழி வைத்திருப்பான். அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே எல்லாம் காரண காரியத்தோடு தான் நடக்கிறது. செயல் விளைவு தத்துவம் என்பது அது மாறாத ஒன்று. அது இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், நாளான்னைக்கு வரலாம். தக்காளி விதையை போட்டு வச்சீங்கன்னா 3 மாசத்துல அது தக்காளி செடி பழம் கிடைக்கும். தென்னை விதையை போட்டு வச்சீங்கன்னா அது 3 வருஷம் 5 வருஷம் ஆகும் வர்றது. ஒரு பனை விதையை போட்டீங்கன்னா அது 15 வருஷம் 20 வருஷம் ஆகும் வர்றது. ஆனா வரும், கண்டிப்பா வரும், பலன் கொடுக்கும். அது அந்த விதையை பொறுத்ததுதான். அதுபோன்று நம்ம என்ன செயல்கள் செய்தோமோ அதுவெல்லாம் நம்முடைய கருமையத்தில் விதைகளாக இருக்கிறது. அது எது முளைத்து வந்து கொண்டிருக்கும், அது எது பலன் கொடுப்பதற்கு காலங்கள் வித்தியாசமாகும். அது இயற்கை நிகழ்வுகள். சில பலன்கள் ஒரு நாள்ல வரலாம். பிறர்க்குன்னா முற்பகல் செய்யின் தமக்குன்னா பிற்பக தாமே வரும் என்று சில பலன்கள் அன்றைக்கு ஈவினிங்கே கூட வரலாம். சில பலன்கள் ஒரு நாள் கழிச்சு வரலாம், 1 மாதம் கழிச்சு வரலாம், 1 வருடம் கழிச்சு வரலாம், 10 வருடம் கழிச்சு வரலாம், 1 பிறவி கழித்து வரலாம், 10 பிறவி கழித்து வரலாம். இதுவெல்லாம் எப்படி அந்த விதையை பொறுத்து இருக்கிறதோ அது ஒன்று செயலை பொறுத்தது. பனை விதையை போட்டீங்கன்னா 5 வருஷம் 20 வருஷம் ஆகத்தான் செய்யும். உடனே எல்லாம் பலன் வராது. அதுபோன்று ஒவ்வொரு செயலிலும் அது விளைவு தர வேண்டிய காலமும் அங்கே அடங்கி இருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படை உண்மைகளை நாம் புரிந்து கொண்டால் நம்ம ஐயோ நான் எதுவுமே செய்யலையே, எனக்கு இப்படி இறைவன் துன்பம் கொடுக்குறானே, நான் ஒரு தப்பும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன், நல்லா தானே செஞ்சேன், இந்த சமுதாயத்துக்கு இத்தனை நன்மைகள் செய்தனே, என்னை இறைவன் வாட்டி வாட்டி வதைக்கிறானே. இல்லை, இறைவன் சரியான கூலியை சரியான காலத்திலே கொடுப்பான். அதோட சந்தேகமே கிடையாது, மாற்று கிடையாது. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்புங்க ஐயா. அடுத்த அன்பராக உமையால் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க சொல்லுங்கம்மா. வாழ்க ஐயா. நம்ம அந்த மெய்யுணர்வு வருவதற்கு தடுக்கிறது காமம் வெகுளி சொன்னீங்களே, அது சொல்லுங்க ஐயா. காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றும் நாமம் கெடும் நோய். அது வள்ளுவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஐயோ, இந்த வள்ளுவர் வார்த்தைய மிஞ்சுறதுக்கு ஒண்ணுமே முடியாதுமா. அவ்வளவு திருத்தமா அழகா காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெடு நோய். எல்லா வகையான துன்பங்களும் இந்த காமம், அது காமத்தை நம்ம பேராசை, அது ஒரு கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, இதெல்லாம் சேர்ந்த ஒரு காரணம்னே வச்சுக்கங்களேன். அந்த காமங்கிறது பொதுவா ஆசை பேராசைன்னு வரக்கூடிய நிகழ்வுகள். அப்ப காமம் வெகுளி கோபம், மயக்கம் அறிவின் குறைபாடு. அப்போ இதுதான் அதுதான் மகரிஷி நம்ம எல்லாம் நம்ம மாதிரி இருக்கும் புரிஞ்சுக்கணுக்கிறதுக்காக 6 கெட்ட குணங்கள்: பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தால் மனப்பான்மை, பஞ்சம் என்று மகரிஷி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது வள்ளுவர் காமம்னா அதுக்குள்ள அங்கு பேராசை அடங்கி போச்சு, கடும்பற்று அடங்கி போச்சு, முறையற்ற பால் கவர்ச்சி அடங்கி போச்சு. அதுக்குள்ள பேராசை சினம்ங்கிறது அங்க வெகுளின்னு நம்ம சொல்றோம். இப்படி அந்த வள்ளுவர் அதையெல்லாம் ஒரு சுருக்கமா சொல்லிட்டாரு.
மகரிஷி நம்மள மாதிரி இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக அதை பிரிச்சு 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 கரெக்டா கொடுக்குறார். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற வாழ்க்கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம். அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஒரு அறிவினுடைய குறைபாடு, ஒரு மயக்கம். அப்போ அவர் மூணா சொன்னாரு, மகரிஷி கொஞ்சம் ஆறா பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கிற வகையில சொல்லியிருக்காரு. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பாங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரமேஷ் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. நன்றிங்க அம்மா, வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். எல்லா ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அறியாம, அலட்சியம். அப்புறம் அது எப்படி முயற்சி பண்ணா கூட அந்த அறியாம ஒரு ஸ்டேஜ்ல நிக்க மாட்டேங்குது. அதாவது போக போக அறியாம அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கு. மெய்ஞானம் இருந்தாலும் விஞ்ஞானம் இருந்தாலும் கண்டுபிடிப்புங்கிற வார்த்தை கூட இருக்குது, எங்கேயோ இருக்குது. அது அறியாம கண்டுபிடிக்க முடியல. அது கண்டுபிடிச்சோன்னா அறியாம நீங்கிடுதுன்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அது லிமிட் எப்படி வச்சுக்கிறதுங்க? ஓகே, அறியாம கடல். ஓகே, அது எப்படி நம்ம இதுதான் லிமிட்டே, நம்ம ஃபுல்லா இந்த காலகட்டங்கிறது ஒரு ஸ்டார்ட் அண்ட் ஒரு மெடிசன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பைரி மேனுஃபேக்சர் டேட் எக்ஸ்பைரி மாதிரி ஒருத்தருக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. எல்லாத்துக்குமே வளர்ச்சி எல்லாம் இருந்து போய் சேர்ந்துருது. ஆனா அது எப்படி அந்த அறியாம ஒரு ஓகே நம்ம இந்த டைம் இதுதான் லிமிட்டு நம்ம வச்சுட்டு இதை வச்சு நம்ம எப்படி நிறைவா மகிழ்ச்சியா வாழலாங்க? சின்ன விளக்கம் கொடுங்க. வாழ்க வளமுடன். சரி சரி, நல்லது நல்லதுங்க. இப்போ இந்த அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், இக்னரன்ஸ், இன்னசென்ஸ், எமோஷன்ஸ் என்று சொல்வார்கள். இப்போ இதெல்லாம் பொதுவா பார்த்தீங்கன்னாக்கும், இப்போ ஒரு குழந்தைகளா இருந்து நம்ம வளர 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 ஒரு மனிதனுடைய ஒரு அறிவு நிலை கொஞ்சம் கூடிக்கொண்டு வருகிறது, அனுபவங்கள் கூடிக்கொண்டு வருகிறது, அப்போ சிந்தனை ஆற்றல் கொடுக்கிறது. இப்போ குழந்தைகள் அதுக்கு தெரியாதனமா சில தவறுகள் செய்யும். அதான் நம்ம அது ஒரு ஒரு அப்பாவித்தனம், இன்னசென்ஸ், குழந்தைத்தனம் என்று சொல்கின்றோம். ஆனா அதுவே குழந்தை வளர 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 வயசாகும் போது அது தெரிஞ்சுக்கும், ஓ இதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது என்று தெரிஞ்சுக்கும். அது மாதிரி இக்னரன்ஸ், அது நீங்க ஒரு ஒரு அலட்சியப்படுத்தி விட்டுருக்கீங்க. தெரியும் தப்புன்னு தெரியும், ஆனாலும் எமோஷன்ஸ், உணர்ச்சி வயம், இந்த கோபம், கவலை, பொறாமை வருகின்ற போது அப்ப என்ன செய்யறோம்னே நமக்கு அது தெரியாம போயிடும். இப்படி இந்த உணர்வுகள் வருகின்ற போது மனிதன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அறிவின் குறைபாட்டுக்கான காரணம். இக்னோரன்ஸ், இன்னசென்ஸ், எமோஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி, இது எல்லாமே அப்போ மனிதன் தனது அறிவு குறைந்த நிலையில செயல்படுகிறான். அப்ப எப்பொழுதெல்லாம் மனிதன் கொஞ்சம் சிந்தனை ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறானோ, கொஞ்சம் அறிவு அதிகமான நிலையில் இருக்கிறானோ, அப்பொழுதெல்லாம் இந்த 3 உணர்வுகளும் வராது. கொஞ்சம் அவனால அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துல கோபம், கவலை, பொறாமை, வஞ்சம் எல்லாம் இல்லாமல் இருக்க முடியும். இப்ப இதற்குத்தான் நமக்கு ஒரு ஆன்மீக ஒரு தேடல் வேணும், ஒரு தெய்வ நம்பிக்கை வேணும். கண்டிப்பாக ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்குது. எந்த தெய்வத்தை நீங்க வணங்கினாலும் சரி, ஒரு தெய்வத்தின் மீது நீங்கள் ஒரு பற்று வைத்திருக்கீர்கள் என்று சொன்னால், ஒரு கோபம் வர்றது செய்யக்கூடாது, பாவம், யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது என்பது ஒரு இயற்கையாக உங்களுக்கு வரும். அதே ஞான மார்க்கத்தில் வருகின்ற போது, நீங்கள் ஒரு தியானம் செய்கின்ற போது, அந்த தியானம் செய்யக்கூடிய நேரம் அதிகமாக அதிகமாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உணர்ச்சியப்பட்ட நிலை வராது. இந்த கோபம், கவலை, பொறாமை, வஞ்சம் எல்லாம் நீங்கள் நல்ல தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு வரவே வராது. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமையும் காத்தல். குணத்தின் உச்சியில் இருப்பவர்களுக்கு கோபம் ஒரு வினாடி கூட வராது. ஒரு வினாடி கோபம் வந்தாலும் எங்கள் குணத்தின் உச்சிக்கு செல்லவில்லை என்றார். இப்ப யாருக்கு அந்த நிலை கிடைக்கும்? நல்ல தியானத்தில் ஆழமாக 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 செல்பவர்களுக்கு கோபம் வராது, கவலை வராது, பொறாமை வராது, வஞ்சம் வராது, வீரவான் எதுவும் வராது. அதற்குத்தான் தியானம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். செய்க தபம், செய்க தபம், நன்னெஞ்சே செய்க தபம், எய்த வேண்டியதெல்லாம் எய்தலாம் சொல்கிறார்கள்.
வெண்டியாங் எய்தலால் செய்தபம் ஈண்டு முயலப்படும் என்று வள்ளுவர் சொல்கிறார்கள். அப்ப இதெல்லாம் நாம் எவ்வளவு ஆழமாக தவம் செய்கிறோம், எப்படி நம்முடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்கிறோம். மனம் அமைதியா இருந்துச்சுன்னா அது வராது. மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா தவம் செய்யணும். அல்லது தவம் தெரியல, பரவாயில்லை, நீங்க ஏதோ ஒரு தெய்வத்தை நம்பி அந்த தெய்வத்தை வழிபட்டு கொண்டு தெய்வத்தின் நாமத்தை சொல்லிக்கொண்டு மந்திரங்களை சொல்லிக் கொண்டு இருந்தால் கோபம் வருவதை தவிர்க்க முடியும். ஆக இந்த நற்பண்புகள் இதுல நம்ம ஈடுபடத்தான் இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை குறையும். உணர்ச்சி வயப்பட்ட நிலை குறைகின்ற போது நமக்கு இந்த துன்பங்கள் இருந்து விடுபட முடியும். இதுக்கு எப்படி ஒரு எல்லை பிக்ஸ் பண்றது? அதுக்குதான் நம்ம பொதுவா ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளையாவது தியானம் பண்ணனா நல்லது. காலையில மாலை தியானம் பண்ணா நல்லது. ஒரு 3 வேளை 4 வேளை தியானம் பண்றது நல்லது. ஒரு முறை நீங்க தியானம் பண்ணீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அந்த எஃபெக்ட் இருக்கும். கண்டிப்பா அந்த எஃபெக்ட் இருக்கும். நாள் முழுதும் இருக்கும். ஆனா அந்த ஒரு 2 மணி நேரம் அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும். அப்போ நீங்க மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நம்ம எப்பவுமே ஆக்னியில அல்லது துரியத்திலேயே மனசு வச்சுட்டு இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க எப்பவுமே ஆக்னியில துரியத்தில் மனசு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால கோபிக்க முடியாது. நீங்க வேணா நல்ல துரிய தவம் செஞ்சுட்டு கோவிச்சு முயற்சி பண்ண முடியாது, கோவிக்க முடியாது. உங்களால கண்டிப்பா இன்னொருத்தரை திட்ட முடியாது, சண்டை போட முடியாது, நீங்க துரியத்துல மனசு வச்சு பண்ண முடியாது. அப்ப எப்பவுமே நீங்க ஒரு ஆக்னியிலேயோ துரியத்திலேயோ மனசு வச்சிருக்கிற மாதிரி பழகிட்டீங்கன்னா உங்களால யாரு கூடயும் சண்டை போட முடியாது, யாரு கூடயும் கோவிக்க முடியாது. அப்படியே யாராவது கோவிச்சு உங்களை திட்டினா கூட இது பாவ தெரியாம திட்டுறாங்க, நல்லா இருக்கு. உங்க குழந்தைய உங்களை திட்டினா நீங்க என்ன உடனே அடிக்க போறீங்க இல்லையே, விட்டுறீங்கல்ல. உங்க நண்பர் உங்களை திட்டினா நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த மாதிரி நீங்க விட்டுருவோம். அப்ப பிரச்சனைகள் அதிகமாக. ஆக யாரெல்லாம் ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கிறார்களோ, அல்லது இன்னும் சொல்ல போனா யாரெல்லாம் அன்றாடம் ஒரு தெய்வத்தை நம்பி வழிபடுகிறார்களோ, அல்லது தியானம் தவம் செய்யக்கூடிய பக்குவத்தை பெறுகிறார்களோ, கண்டிப்பாக அவர்கள் எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த உணர்ச்சியை விட்டு நிலைக்கு செல்ல மாட்டார்கள். ஒரு சாதாரண மனிதர்கள், எனக்கு தியானம் பண்றதுக்கே நேரம் இல்லைங்க, கோயிலுக்கு போறதுக்கே நேரம் இல்லைங்க, அப்போ எப்போ வாழ்க்கை முழுது சண்டை சச்சரவு அது இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப எல்லைகள் என்பது அவர்கள் இந்த மனதை அமைதிப்படுத்த செய்யக்கூடிய முயற்சிகள் தான் அந்த எல்லைகள். கொஞ்சம் முயற்சி அதிகமா இருந்ததுனாக்கா அது மனம் அமைதியாக இருக்கும், ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். முயற்சிகள் குறைவாக இருக்கின்ற போது ஒரு சாதாரண வாழ்க்கை. ஒரு சின்ன இது ரொம்ப நாளா படிச்ச மேனேஜ்மெண்ட்ல இந்த மேஸ்லோ ஹெரார்கி தேரின்னு சொல்லி இது கம்பேரிசன் வச்சுக்கலாமான்னு கொஞ்சம் விளக்க முடியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிசியாலஜிக்கல் நீட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுக்க இடம், உணவு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி நீட்ஸ், இது பர்மனண்டா கிடைக்கணும். அப்புறம் தேர்டு பாத்தீங்கன்னாக்கா எஸ்டீம், அதாவது சொசைட்டில பேர் வரணும். அப்புறம் கடைசியில சொல்லுவாரு செல்ஃப் ரிலாக்ஸேஷன் ஆர் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவார். கடைசி ஸ்டேஜ்ல டிப்ல பிரமிட் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கும். அந்த நிலை அடைஞ்சிட்டாங்கனாக்கா அவங்க கீழே வரமாட்டாங்க. அது மேபி இது அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அதான் அந்த ஸ்டேஜ் இப்ப நம்ம இந்த பிசியாலஜிக்கல் அண்ட் செக்யூரிட்டி சோஷியலே நம்ம தடுமாடிட்டு இருக்கோம், முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப தவத்தால நம்ம இன்னும் இந்த தன்னை உணர்ந்துட்டு இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, நம்ம எல்லாமே நிறைவடைஞ்சிட்டோங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான். நீங்க சொல்றது சரியான உண்மைகள். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது உங்களுக்கு ஒரு வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இதுல. பட் நீங்க சொல்றது கரெக்டா அப்படி வருகிறது. எப்பொழுது கடைசி நிலைக்கு நம்ம வர்றோமோ அப்போ அது நமக்கு பெர்மனண்டா நமக்கு நின்று போயிட்டு. அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க, வாழ்வளமுடன். நன்றிங்க, ரொம்ப சிறந்த விளக்கம். வாழ்வளமுடன். நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு. வாழ்வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இன்னும் 3 அன்பர்கள் இருக்காங்க. மூணு அன்பர்கள் இருக்காங்க ஐயா. இன்னும் வாழ்க வளமுடன். அன்பர்கள் கேள்விகளை சுருக்கமா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓப்பன் வந்திருக்கீங்க, உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். நீங்க ஓப்பன் போட்டுட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம், நீங்க பேசலாம். பேசுங்க. அடுத்த அன்பராக லட்சுமணன் காந்திமதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் லட்சுமணன் ஐயா, பேசலாங்க ஐயா. அன்மியூட் ஆயிருக்கு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா.
2-3 சொல்லுங்க கேள்வி இருந்தது. நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒன்னொன்னா கேள்வி எனக்கு ஆன்சர் கிடைச்சிட்டே இருந்தது. சொல்லுங்க ஐயா, இப்போ ஒரு பொதுவான ஒரு கேள்விங்க ஐயா. அதாவது இப்ப ஒரு நீரை வந்து கொதிகலன் சுட வைக்கிறோம், 100 டிகிரி ஆனவுடனே ஆவியாயிடுது. அது வந்து இப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இப்ப வந்து ஒன்றுமில்லாத ஒரு நிலையில இருந்து அந்த இதுக்கு சுத்தவெளியில வந்து ஒரு அழுத்தம் பெற்று அதுல இருந்து விண்ணாவும், விண்ணுல இருந்து நீங்க சொல்ற மாதிரி காற்று, நீர், நெருப்பு, இந்த மாதிரி மண் அப்படி மாறுது இல்லைங்கய்யா. ஒன்னொன்னு மாற்றம் அடையறதுக்கு இப்ப ஒரு நீர்ல இருந்து மண்ணா மாறுறதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் மாறுறதுக்கு எத்தனை ஆண்டு காலங்க ஐயா பிடிக்கும்? அது ஒண்ணு. அப்புறம் ஒன்றில்லாத நிலையில இருந்து அந்த காந்த நிலை, அந்த அழுத்தம் கிடைக்குது இல்லைங்க ஐயா, அது எப்படிங்க கிடைக்குது? வாழ்க்கை வளமுடன் ஐயா. சரிங்க சரிங்க சார் சரிங்க. இப்ப என்னன்னாங்க, இந்த ஒவ்வொரு மாற்றமும் வருவதற்கு பல லட்சக்கணக்கான ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனா பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் அதுக்கு தேவைப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு நாள் 2 நாள்ல அந்த மாற்றம் இல்லை. அப்படி வந்து ஒவ்வொரு நிலையிலிருந்தும் அந்த சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் தோன்றுது. அந்த இறைத்துகள் 1 கோடி விண்ணாக வருவதற்கு அதுக்கு இடையில பல 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். அந்த விண்கள் வந்த பின்னாடி பின்னாடி நம்ம இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் அளவுக்கு உயர்வதற்கு அதுக்கு இடையில பல லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகியிருக்கலாம். அதுல இருந்து ஒவ்வொரு ஹைட்ரஜன் தான் முதல்ல வந்த ஒரு அணு, அது விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள். அதுக்கு பின்னாடி அது லேசான அணு, ஒரே ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் தான் இருக்கு. அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 2 எலக்ட்ரான், 2 புரோட்டான், 2 நியூட்ரான் என்ற அளவுக்கு உயர்கின்ற போதுதான் அது வந்து ஹீலியம் என்ற ஒரு நிலை வருகிறது. இப்படி உருவாகி தான் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் உருவாகி இருக்கு. இதற்கு இடையில எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடந்து வர்றதுக்கு அது ஆயிருக்கு. அப்படி ஆகித்தான் இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கு. இது ஏதோ ஒரு நாள் 2 நாள்ல உருவானது அல்ல. இது எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகள், கோடிக்கணக்கான ஆண்டுகள். விஞ்ஞானிகள் கூட என்ன சொல்கிறார்கள், இந்த பிரபஞ்சம் உருவானதுக்கு அவங்க ஒரு தியரி, பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை என்று வைத்து சொல்கிறார்கள். 13.8 பில்லியன் ஆண்டுகள். பில்லியன் சொல்லும் போது ஒரு 100 கோடி வச்சுக்கலாம். ஒரு பில்லியன் சொன்னா 100 கோடி, நம்ம தமிழ்ல கணக்கு போட்டா 100 கோடி என்று சொல்கிறோம். அதான் ஒரு பில்லியன் சொல்றோம். அப்படி இது வந்து இந்த இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் உருவானதுக்கு 13.8 பில்லியன் ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு மாற்றம் வருவதற்கு இடையில எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகியதுக்கு அப்படி ஆனதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த உயிரினம், இந்த உலகம், இவை எல்லாம் அப்படி வந்தது. சரிங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவான அன்பராக குணவதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஹலோ, வணக்கம் அம்மா. நன்றி அம்மா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப நான் என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சம்பவம். நேத்திக்கு கடையில என்னோட ஐபோனை வச்சுட்டு வந்தேன். அப்புறம் எங்க சார் போன்ல இருந்து போன் போட்டா, உங்க போன் இருக்குமா, வந்து வாங்கிக்கங்க. நாங்க மனசு சந்தோஷப்பட்டுச்சு. கேபிள் வந்து வேலை செய்ய கொடுத்த இடத்துல வீட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு 125 மீட்டர் கேபிள ஒருத்தர் திருடிட்டு போயிட்டார், எடுத்துட்டு போயிட்டார். அன்று இரவு முழுக்க எனக்கு தூக்கம் வரல. ஆனா நான் அவர் மேல கோபப்படல. இது 2 நிகழ்வையும் ஒப்பிட்டு என்னுடைய உள்ளம் வந்து என்ன ஒரு நிகழ்வால சமுதாயத்தினுடைய என் பொருளை கொடுத்தப்ப சந்தோஷப்பட்டுச்சு. இன்னொரு பொருளை நான் இழந்தப்ப நான் இரவு முழுக்க தூக்கம் வரல ஐயா. என்னையா இந்த உள்ளம், என்னையா இந்த மனசு. அதாவது என்னன்னா, ஒரு பொருள் நீங்க இழக்கும் போது அது இறைவன் உங்களுக்கு மீண்டும் திருப்பி கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிறான். ஆனா நம்ம வந்து கொஞ்சம் பொருளை பாதுகாப்பா வச்சுக்க வேண்டிய நம்முடைய ஒரு கடமையும் கூட. சமுதாயத்துல எல்லா இடத்துலயும் நல்ல மனிதர்கள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அவர்களுக்கு அந்த பொருள் தேவைப்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க வசதிகள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நம்ம இந்த இடத்துல யாரையும் குறை சொல்ல முடியல. அதனால என்னன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு பொருள் காணாம போச்சுன்னு வச்சுக்கல, யாரோ நம்ம கொஞ்சம் ஏமாந்து போயிட்டோம், இனிமேல் இப்படி ஏமாறக்கூடாதுங்கிறத உறுதிப்படுத்திட்டு, சரி அது யாரோ
தேவையில்லவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு, அவங்களுக்கு அது இல்ல போல் இருக்கு, எடுத்துட்டு போயிட்டாங்க, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருங்கம்மா. வேற என்ன செய்யணும்? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப அந்த நன்றி. மாதிரி நினைச்சிட்டு விட்டுருங்கம்மா. என்ன ரொம்ப நம்மளும் கொஞ்சம் நன்றி. கவனமா இருக்கணும். ஒண்ணு. நல்லது சார், இன்னொன்னு, நல்லது சார். ஏதோ ஒரு வகையில உங்க பொருள் அவங்க ஏதோ எடுத்து பயன்படுத்தி இருப்பாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் அது பயன்பாடு குறைவா இருந்திருக்கு, அவங்களுக்கு இறைவன் சார் அவங்கள கேட்டிருந்தா நான் பயன்படுத்தி. கொடுத்திருப்பேன் சார், கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். அதான் இல்ல, எல்லாரும் கேட்கறதுக்கு சங்கடப்படுவாங்க. எல்லாரும் கேட்கும் போது நம்மளும் எல்லாத்தையும் கொடுக்கவும் முடியாது. சில விஷயங்களை கொடுக்கலாம், சில கொடுக்க முடியாது. அதனால இது ஏதோ போயிடுச்சு, விட்டுருமா. இனி நம்ம பொருளை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு நம்ம பாத்துக்கலாம். யாரு ஒருத்தர் கேட்க நம்ம கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே கொடுத்துருவோம். நல்லதுங்கம்மா. வாழ்க்கை. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு இங்கே மலேசியாவில், இங்கே கோலாலம்பூர்ல இங்க இருக்கிறேங்க. நானு இங்க மலேசியாவுக்கு இங்க ஒரு 14ஆம் தேதி வந்து அடுத்த மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் இருப்பேன் நானு. அதுல நம்முடைய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மலேசியா நாட்டிலிருந்து வாழ்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு அருமையான நாடு. மலை ஆசியா என்று தமிழ்ல சொல்லக்கூடிய ரெண்டையும் சேர்த்து அந்த மலேசியா என்று வந்திருக்கு போல் இருக்கு. எங்க பார்த்தாலும் மலை. இது ஒரு ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. மலைகள் நிரம்பிய பகுதி. இங்கு தமிழர்கள் நிறைய வாழ்கிறார்கள். தமிழர்களுடைய நாகரிகம் நிறைய இங்க இருக்கிறது. ஆகவே இங்கு நம்முடைய மன்றம், உலக சமுதாய சேவா சங்கம் மன்றம் நிறைய இடத்துல இங்கு மையங்கள் இருக்கிறது. இங்க ஒரு இடத்துல பெரிய அறிவித்திருக்கோயில் ஆலியார் மாதிரி 20 ஏக்கர் வாங்கி போட்டு அதுல ஒரு 6 ஏக்கர்ல நல்ல ஒரு அறிவித்திருக்கோயில உருவாக்கி இங்க அற்புதமாக ஒரு ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய அவரும் துணை பேராசிரியர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த இடத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். இங்க இருந்தா நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, உலக சமுதாய சேவா சங்கம் உலகம் முழுவதும் வளர வேண்டும், எல்லோருக்கும் யதார்த்தம் சென்று சேர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே